மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஜே சையீத் மஹதூம் தாவூதி ஹசரத் அவர்கள் இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தை மிகச்சிறப்பான முறையில் நடத்தி கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். சிறப்பான மீலாது விழாவினுடைய தலைவர் அவர்களே மற்றும் வருகை தந்துள்ள கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே, சங்கைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அருளால் சிறப்பான ஒரு நிகழ்வுகளை நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த அமர்வில் பட்டிமன்றமாக நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு வளர்கிறதா தேய்கிறதா அப்படின்னு 2 அணியில் பேச இருக்கிறாங்க. ஒவ்வொரு அணியிலையும் 2 பேர் பேசுவாங்க. பேசக்கூடிய கண்ணியத்திற்குரிய பேச்சாளர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் தங்களுடைய வாதங்களை முடித்துக் கொள்வது மிக மிக நல்லது. ஒவ்வொருவருக்கும் 15 நிமிடம், ஆரம்பமாக அணித்தலைவருக்கு 10 நிமிடம் கொடுக்கப்படும். ஏன்னா ஏற்கனவே உள்ள 2-3 நிகழ்ச்சிகளில் 10 நிமிஷம் சொல்லி ஒவ்வொருத்தரும் 15 நிமிஷம் 17 நிமிஷம் ஆகி டைம் ஆச்சுன்னு சொல்லி பின்னாடி உட்காந்துக்கவங்கெல்லாம் இது ரொம்ப இழுத்துக்கிட்டே போயிருமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அது மாதிரி எல்லாம் இல்லாமல் ஒரு பேச்சாளர் குறித்த நேரத்தில் பேச்சை முடித்துக் கொள்வது அவருடைய திறமையை வெளிக்காட்டும், அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்தும். சொல்ல வேண்டிய கருத்தை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு அணித்தலைவர்களுக்கு முதலாவதாக 10 நிமிடம், அதற்கடுத்து வருகிறவருக்கு 15 நிமிடம், இறுதியாக மீண்டும் அணி தலைவருக்கு 5 நிமிடம். இன்ஷா அல்லாஹ் அந்த அடிப்படையில் நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு வளர்கிறதா தேய்கிறதா அப்படிங்கிற தலைப்பில் நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு வளர்கிறதே அப்படிங்கிற தலைப்புல தலவாய்பட்டினம் சுன்னத் ஜமாத் பள்ளிவாசலுடைய இமாம், தாருல் உலூம் இர்ஃபானுல் ஹுதா அரபிக்கல்லுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அஃதலுல் உலமா எம் முபாரக் அலி சித்தாரி ஹஜரத் அவர்கள் வளர்கிறதே அப்படிங்கிற அணியிலிருந்து பேச வருகிறார்கள். வாங்க. ஒரு 9 நிமிடத்தில் ஒரு வெல் அடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்போ அடுத்த 1 நிமிஷத்தில் முடிவுரைக்கு வந்துட்டா நல்லா இருக்கும். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ஹபீபில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ரசூலில்லாஹ். தவஸ்ஸல்னா பிஸ்மில்லாஹ் வ பில் ஹாதி ரசூலில்லாஹ் வ குல்லு முஜாஹிதின் லில்லாஹ் லி அஹ்லில் பத்ரி யா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு على نبينا محمد صلى الله عليه وسلم. قال الله تعالى في محكمه تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم
ورفعنا لك ذكرك. قال نبينا محمد صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال نبينا محمد صلى الله عليه وسلم. மிக அருமையான ஒரு மஜ்லிஸ், அற்புதமான தலைப்பு. இதை ஏற்பாடு செய்த தாராபுரம் வட்டார ஜமாஅத்துல் உலமாவிற்கும் அதனுடைய நிர்வாகிகள் மற்றும் இந்த விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த பள்ளியின் இமாம், இருபான்முகதா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர், தாராபுரம் வட்டார ஜமாஅத்துல் உலமாவுடைய துணை செயலரான மௌலானா மௌலவி அபு தாஹிர் ஹஜ்ரத் அவர்களுக்கும் இந்த விழாவிலே நடு நாயகராக சாந்த சொரூபியான, தீர்ப்பளிப்பதிலே வல்லவர், பண்பிலே அன்பிலே பாசமானவரான எங்கள் தானக தலைவர் மௌலானா மௌலவி மக்தூம் தாவூதி ஹஜ்ரத் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுடைய தலைவர் மீரான்கரி ஹஜ்ரத் அவர்களுக்கும், இதுக்கே டைம் 3 நிமிஷம் ஆயிடுச்சு, அனைத்து உலமா பெருமக்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் சலாத்தை கூறி ஆரம்பம் செய்கிறேன். முதல்ல இந்த நிகழ்ச்சி நபிகளாரை நாம் ஏன் புகழ வேண்டும்? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்கிறோம், இதெல்லாம் ஒரு அமலு. நபிகளாரை நாம் ஏன் புகழ வேண்டும் என்றால், உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களிலே தன்னலம் இல்லாத ஒரே தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் தான். தங்கள் வாழ்க்கை முழுவதும் சரி, தனக்காக எதையும் செய்தது கிடையாது. அல்லாஹ் தன் நேசராக ஆக்கினான், தன் பிரியராக ஆக்கினான், துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான், அற்புதங்களை கைகளிலே விளையாட்டி காமித்தான். அதை வைத்து தான் எந்த இடத்திலேயும் சரி சுய லாபம் அடைந்தது கிடையாது. கந்தக்குடைய போர் சஹாபாக்கள் எல்லாம் அகழி தோன்றி இருக்கிறாங்க. நபிகளாருக்கு சரியான பட்டி, வயிறிலே குடல் அது ஒன்றோடு சேராமல் இருப்பதற்காக வேண்டி நபிகளார் தன் வயிற்றிலே கல்லை கட்டிக்கொண்டு வேலை பார்த்தார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு பசி என்ற உடனேயே தன் கைகளுக்கு இடையிலே தண்ணீரை வர வைத்து, சில நேரத்திலே பாலிலே பறக்கத்து வர வைத்து, ரொட்டியிலே ஊதி ஊதி குறைந்த மாவிலே கூட நிறைய சஹாபாக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த எல்லா முஅஜிசாக்களையும், அல்லாஹ் கொடுத்த எல்லா வாய்ப்புகளையும் யா உம்மதி யா உம்மதி என்று கடைசி வரைக்கும் வாழ்ந்து காமித்த, நமக்கெல்லாம் தனக்காக இல்லாமல் சமுதாயத்திற்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழவில்லை என்றால் நாம் யாரை புகழப் போகிறோம்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நாம் உங்கள் புகழை உயர்த்தி விட்டோம். நபியுடைய புகழ் ஒன்றும் கீழே கிடையாது, புகழ் உயர்ந்து விட்டது. நாம் உயர்ந்தால், நாம் புகழ்ந்தால் நாமும் உயர்வோம். நபியுடைய புகழ் ஏணிப்படி மாதிரி, அதிலே ஏறுவதால் நாம் உயர முடியும். இப்ப நம்ம வழங்கிக்கிட்டோம், நாம் நபியை ஏன் புகழ வேண்டும் விளங்கியாச்சு. இப்ப என்ன தலைப்பு அப்படின்னா, நபியுடைய புகழில் நம்முடைய பங்களிப்பு என்ன? அன்பான நடுவர் அவர்களே, அற்புதமான இந்த விழாவே சான்று. நபியுடைய புகழில் நம் பங்களிப்பு வளர்வதற்கு இந்த அவையே சான்று. வரக்கூடிய வழியில அந்த பகுதியில் ஒரு அரசியல் கூட்டம், அதை பார்த்த உடனே பயமா போயிருச்சு. கூட்டம் மக்களுக்குள்ள போனாங்க. எங்க இந்த அவைக்கு மக்கள் வராம போயிடுவா பயந்த. அல்ஹம்துலில்லாஹ், ஆண்கள் கூட்டத்தை விட பெண்கள் கூட்டம் 3 மடங்கா இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், இந்த அவையே சாட்சி. நபியுடைய புகழில் நம் பங்களிப்பு வளர்கிறது என்பதற்கு நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, நபியை புகழ்வது பலவாறா இருக்கிறது. நபியை புகழ்வது, நாவால் புகழ்வது,
நபியுடைய வாழ்க்கை வழிமுறைகளை செயல்படுத்தி புகழ்வது, இது போன்று பலவாறாக இருக்கிறது. அதிலே ஒரு விஷயம்தான் நபிகள் மீது ஸலவாத் ஓதுவது. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமானவர்களே, நபியுடைய ஸலவாத் என்பது நோய்களுக்கான ஷிஃபா. அந்த அடிப்படையில் நபியுடைய புகழில் நம் பங்களிப்பு வளர்கிறது என்பதற்கு ஒரு சான்று வேண்டும் என்றால் வேறொன்றும் தேவையில்லை. இன்று காலிபாளையத்திலே ஓதப்பட்ட 44 லட்சம் ஸலவாத்துகள். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று இந்த பள்ளியுடைய இமாமுடைய முயற்சியா 4 ஆண்டுகளுக்கு பின்னால் தலாபடத்தில் ஏற்படுத்தப்பட்ட நபி ஸலவாத் நிகழ்ச்சி, அதுல பல லட்சங்கள் ஓதுனாங்க. பழங்காட்டிலே செய்யப்பட்ட ஸலவாத் மஜ்லிஸ், சற்று முன்னதாக நபி வழிமன்றம் ஏற்படுத்திய ஸலவாத் மஜ்லிஸ், நிறைய நாடகம் பார்க்கக்கூடிய பெண்கள் எல்லாம் கையிலே தஸ்பீஹோடு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று ஓதுகிறார்களே. நடுவர் அவர்களே, இப்ப சொல்லுங்க, நபியுடைய புகழ்ல நம் பங்களிப்பு வளர்ந்திருக்கிறதா தேர்ந்திருக்கிறதா? அல்ஹம்துலில்லாஹ். திருப்பி உருவாயிருச்சு. அடுத்ததாக ஸலவாத் ஓதுவது. அடுத்து ஒரு புத்தகம் மூலமாக நபியை புகழ்வது. ஒரு புத்தகம், நானிலம் போற்றும் நபிகள் நாயகம் ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல நாம் புகழ்வதல்ல, உலக தலைவர்கள் புகழ்ந்த விஷயத்தை எல்லாம் ஒன்றா சேர்த்து வெளியிடப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தை விற்பனை செஞ்சாங்க. ஒரு புது முயற்சியாக ஒரு போட்டி வச்சாங்க. போட்டி வைத்து அந்த புத்தகத்தில் கொண்ட அனைத்தையும் பலவாறாக கேள்விகள் கேட்டாங்க. நம் மக்கள் அதையெல்லாம் படித்து அந்த போட்டியிலே பரிசு பெற்றாங்க. யார் அப்படின்னா, பரிசை வென்றவர்கள் யார் தெரியுமா? சுமையா என்ற பெண். அது பெருமை இல்லை. ரஹ்மத் நிசா என்ற பெண், அது பெருமை இல்லை. கோவையை சார்ந்த ரஞ்சினி என்ற ஒரு மாற்று மத சகோதரி அந்த புத்தகம் முழுவதையும் படித்துவிட்டு கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் மிக குறுகிய நேரத்தில் பதில் கொடுத்திருக்கிறாரு. அந்த நிகழ்ச்சியில எங்கள் இர்ஃபான் ஹுதா மசாவை சார்ந்த அப்துல் சலாம் இர்ஃபானி என்ற மாணவரும் பரிசு பெற்றார். அப்ப இவையெல்லாம் நாம் நபி புகழில் நாம் எல்லாம் வளர்வதற்குண்டான அடிப்படை விஷயங்கள். அடுத்ததாக நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக ஒரு விஷயம், நபி புகழ் நம் பங்களிப்பு. நடுவர் அவர்களே, நீங்கள் பணி செய்யக்கூடிய பள்ளிவாசல் நபி புகழ் பலவா இருக்குது. ஒன்று பேர் வச்சு புகழ்றது, உங்கள் பள்ளியுடைய பேர் என்ன? முஹம்மதியா. நம்முடைய வட்டார செயலாளர் யூசுஃபோட பணியாற்றக்கூடிய பள்ளியோட ஸ்கூலுடைய பேர் என்ன? முஹம்மதியா ஸ்கூல். நம்முடைய ஜமாஅத்துல் உலமா சபையுடைய தலைவர் முஜீபத் மசாவுடைய பேர் என்ன? சையதுல் முர்சலீன் ரசூலுல்லாஹி பேர். இப்படி ஒரு பேர் பெல் அடிச்சேன். 9 நிமிஷத்துக்கு பெல் அடிச்சேன். இல்ல கவனிக்கலையா? அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்லை. சரி, இன்ஷா அல்லாஹ் கடைசி வருகிறேன். இன்ஷா அல்லாஹ் நிறைவாக தருகிறேன். நபியுடைய புகழில் நம்முடைய பங்களிப்பு என்பது வளர்கிறதே என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். முபாரக் சித்தாரி ஹஜ்ரத் அவங்க மிக சிறப்பான முறையில் பேசினாங்க. நான் ஆரம்பத்திலேயே சொல்லணும்னு நினச்சேன். அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இப்போ சொல்லிக்கிறேன். பேசக்கூடியவங்க அவங்களுடைய 10 நிமிஷம் 1/4 மணி நேரங்கிறதுனால வந்த உடனே ஹம்து ஸலவாத்திலே நேரம் போயிடாம அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிட்டாவே போதும். அதில் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் அதில் போயிடுச்சு. அவரே சொன்னார், 2-3 நிமிஷம் போயிடுச்சு, இப்போ தான் துவங்குறேன் அப்படின்னு சொல்லி. அதனால தங்களுடைய எடுத்த குறிப்புகளுக்கு நேரம் தேவை என்பதால் வந்த உடனே அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் தலைப்புக்குள்ள வந்துட்டா நல்லதாக இருக்கும் அப்படின்னு படுது. அடுத்ததாக தேய்கிறதே, நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு தேய்கிறதே அப்படிங்கிற தலைப்புல தாராபுரம் இரத்திமஸ்தான் நகர் பள்ளியினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் காரி ஏஎம்எஸ் அப்துல் ரஹ்மான் ஃபைஸி ஹஜ்ரத் அவர்கள் பேசுவார். அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். தலைவருடைய ஆணைக்கு இணங்க நேரடியாக என்னுடைய விஷயத்திற்கு களத்தில் குதிக்க இருக்கிறேன். ஹஜ்ரத் அவங்க சொன்னாங்க, நபி புகழ் என்பதற்கு இந்த விழா, இந்த கூட்டம் சாட்சி என்று சொன்னார்கள். உண்மைதான். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நூற்றுக்கணக்கான மக்களை வைத்து முடிவு
தலைப்பிடுகிறோம். நபி புகழ் நமது பங்களிப்பு வளர்கிறதா தேய்கிறதா என்கிற தலைப்பு. இந்த தலைப்பே லட்சக்கணக்கில் இல்லை, யாரு வேண்டாம்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாட்டில் சுன்ன ஜமாத்துடைய பள்ளி 6000 பள்ளி இருக்குது. அவங்க பள்ளி ஒரு 300 பள்ளி தான் இருக்கு. சொல்ல வரேன், அடுத்தடுத்து இருக்கு சொல்ல வரேன். நம்முடைய இந்த தலைப்புல நபி புகழ் வளர்கிறதா தேய்கிறதா அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள பாத்தீங்கன்னா, இந்த தலைப்பு எடுத்ததுல பல பேருக்கு அந்த பிரச்சனை உண்டு. ஏன் இந்த தலைப்பு, அதிலும் குறிப்பாக இந்த தலைப்புக்குள்ள உள்ள இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த குபா பல பேருடைய தூக்கத்தை கெடுத்து விட்டது. இந்த குபா வெளியே சொல்லிக் கொள்ளலாம், அகலே சுன்னத்து வல் ஜமாத், சுன்னத்து வல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாட்டில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று வெளியே விளப்பிக்கலாம். ஆனால் அவர்களுடைய உள்ளத்தில் எப்படி இருக்கிறது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி புகழ் வளர்கிறதா தேய்கிறதா? இன்றைய காலத்தில் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை முன்வைக்கிறேன். ஆரம்பமாக குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி. பைமாவி போன்ற தஃசீர்கள்ல, அல்லாமா ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற தஃசீர்கள்ல இடம்பெறக்கூடிய அந்த யுஸல்லூன அப்படிங்கிற வார்த்தைக்கு தெளிவாக விளக்கம் சொல்கிறார்கள். யஅதனூன பி இظஹாரி ஷரஃபிஹி வ தஅதீமி ஷஅனிஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய புகழை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய வானவர்களும் என்று தஃசீர்கள்ல பதிவு செய்யப்படுகிறது. சஹாபா பெருமக்களுடைய வாழ்வியலை பார்த்தால் எல்லா சஹாபாக்களுடைய நிலை எந்த நிலையிலேயும், இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் சிரமத்திலேயும் கஷ்டத்திலேயும் சந்தோஷத்திலேயும் தன்னை மறந்த நிலையில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரை குறித்து உயர்ந்து அவர்கள் புகழ் பாடிய வரலாறுகள் கிதாபுகளிலே பதிவு செய்யப்படுகிறது. சீரத் இப்னு ஹிஷாம் போன்ற கிதாபுகளிலே, அது அதற்குன்னே உள்ள கிதாபுகள், நிறைய சஹாபாக்கள் பாடிய நபியின் மீது புகழ் பாடிய வார்த்தைகளை வடிவமைத்திருக்கிறார்கள். முதன்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அன்னார்கள் நபியை பார்த்து புகழ்ந்து பாடக்கூடிய வார்த்தை, அமீனுல் முஸ்தஃபா பில் கைர் யதுஉ கதௌஇல் பத்ரி ஜாயலுஹு ஸலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்பிக்கைக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையின் பக்கம் நம்மளை அழைக்கிறார்கள், சந்திரனை போல பிரகாசிக்கக்கூடிய பெருமானார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை குறித்து அபூபக்கர் அவர்கள் பாடிய செய்தி பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு நம்ம அந்த ஷம்சுன் அந்த பதும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான விளக்கம் அவன் சொல்லிக்கிட்டு அதுக்குண்டான நக்கலும் கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கிற கூட்டம் இந்த சமூகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை இங்கே பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் மட்டுமல்ல, அதை தொடர்ந்து நிறைய சஹாபா பெருமக்கள், ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள், பெரும் சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்ற மகிழ்ச்சியில் இஸ்லாத்தை மாத்திரம் உயர்த்தி பேசவில்லை, அந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களை குறித்து உயர்த்தி பேசி புகழ் பாடியிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பல வரிகளில் ஒரு வரி இப்படி சொல்லும், வலைஸ ஹவாயா நாஸிஆ அன் ஸனாஇ லஅல்ல பிஹி ஃபீ ஜன்னத்தில் குல்தி அக்லத். அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய நாவு பெருமானாருடைய புகழை விட்டும் நீங்கவே செய்யாது, இந்த புகழின் காரணத்தினால் நிரந்தர சுவனத்தோடு நிரந்தரமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்களோடு நான் சுவனத்தில் இருப்பேன் என்று உறுதியாக ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறான். எந்த சஹாபியும் தன்னுடைய அமலை வச்சு நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லல. ஈமான்ல உச்சபட்சத்தை அடைந்த ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் நரகத்தை கண்டு பயந்தார்கள், மறுமையை கண்டு பயந்தார்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பயந்தார்கள். ஆனால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் உறுதியாக தைரியமாக நடிக்கிறார்கள், பெருமானாரை நான் புகழ்ந்தேன், அதனால் நிரந்தரமாக சுவனத்திற்கு செல்லுவேன் என்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னார் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் முடிஞ்சதுக்கு பிறகு, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு பெருமானாருடைய கபரிலே போய் நின்று ஒரு பிடியை மண்ணை எடுத்துக்கொண்டு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அன்னார்கள் அழுது கொண்டே படிக்கிறார்கள், மாலா அலாமன் ஷம்ம குர்பத் அஹ்மத் அல்லா யசும்ம மல ஸமானி கவாலியா. எந்த ஒரு மனிதன் பெருமானாருடைய இந்த கபரில் இருக்கக்கூடிய மண்ணை நுகர்கிறானோ அவன் உலகத்தில் எந்த
கிதாபுகளில் வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு நீங்க ஹஜ்ரத் சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சுன்னத்து வல் ஜமாத்து இந்த இருக்கிறாங்கன்னு. வெளிப்பார்வைக்கு அப்படி தெரியலாம். சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய பல இமாம்களை பார்த்து நான் கேட்கிறேன். அறிவு களஞ்சியம், இல்மில் தேர்ச்சி பெற்றவர் அல்லாமா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வார்த்தை பல பேருக்கு தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் சஹாபாக்களோடு உலகம் முழுவதிலும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் சுற்றி வரக்கூடிய ஆட்டம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டு என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எத்தனை பேர் இந்த கருத்தை ஏற்றிருக்கிறாங்க? நிறைய சொல்லலாம். எங்களுடைய ஆசான் மருகும் அப்துல் காதர் ஹஸ்ரத் அவர்கள் பாடத்துல ஒரு தடவை மிஷ்காத்துடைய பாடத்துல பாபுல் பில் முஅஜிஸாத் அப்படிங்கிற பாடத்துல பெருமானாரின் பேர் அற்புதங்கள் என்கிற அந்த தலைப்பின் கீழ் பாடம் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு கவியை பாடுகிறார்கள். புரிதாக வரக்கூடிய ஒரு அடி. அதை பாடிவிட்டு அடுத்த வரியை ஒரு மாணவரை பார்த்து அடுத்து அதை தொடர்ந்து பாடு என்று சொன்ன உடனே அவர் தெரியல, யதார்த்தமா அந்த மாணவருக்கு தெரியல. உடனே ஹஜ்ரத் சொன்னாங்க, கொஞ்சம் செல்லமாவும் ஹஜ்ரத் திட்டுவாங்க, டேய் வஹாபியா இருக்காதீங்கடா, சஹாபியா இருங்கடா என்று அப்துல் காதர் ஹஜ்ரத் சொல்லுவாங்க. இன்னைக்கு பல பேர் அப்படித்தான் இருக்கிறான். சஹாபியுடைய தோட்டத்தில் வஹாபுடைய சிந்தனை கொண்டு பல பேர் அப்படிதான் சுற்றி கொண்டிருக்கிறான். அல்லாமா சைஃபுத்தீன் ரஷாதி ஹஜ்ரத் அவங்க சொல்லுவாங்க, பீஜே என்பது நமக்கு ஒண்ணுதான் தெரியுது. ஆனா அரை பீஜே இருக்கிறான், கால் பீஜே இருக்கிறான், முக்கா பீஜே இருக்கிறேன், இப்படி பல பீஜைகள் நிறைய பேர் சுற்றி கொண்டுதான் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுகிறேன். விருதுநகர் பெரிய பள்ளிவாசல்ல இணை செயலாளர், இப்பதான் நான் விஷயத்துக்கு வரேன். நடுவர் நீங்க சொன்னீங்களே சுன்னத்து வல் ஜமாத்தினுடைய நிறைய பள்ளிகள் இருக்குன்னு. விருதுநகர் பெரிய பள்ளிவாசல்ல இணை செயலாளராக இருக்கிற அப்துல் ரஸாக் வக்ஃபு வாரிய அதிகாரி இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன கம்ப்ளைண்ட்? இந்த பள்ளிவாசல்ல மௌலிது ஓதக்கூடாதுன்னு கம்ப்ளைண்ட். அந்த வக்ஃபு அதிகாரிகள் விசாரிச்சு அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஓதுன்னு சொல்லிடுறாரு. அதை அப்படியே சும்மா விடல. அப்துல் ரஸாக் அதை தொடர்ந்து ஹைகோர்ட்ல பதிவு செய்கிறார், எஃப்ஐஆர் பதிவு செய்கிறார். இந்த பள்ளிவாசலில் மௌலிது ஓதக்கூடாது என்று அவர் பதிவு செய்கிறார். விஷயம் வருது, விசாரிக்கிறாங்க. நீதிபதிகள் விசாரிக்கிறாரு. ராம சுப்பிரமணியன் ஒரு நீதிபதியினுடைய பெயர், இன்னொருத்தர் ஹரிபரந்தாமன். இந்த ரெண்டு நீதிபதியும் 2 பேரும் இந்து சகோதரர்கள் தான். 2 பேருமே விசாரிச்சு அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறாங்க. 11 ஆண்டுகளாக இந்த பள்ளிவாசல்ல மௌலூது ஷரீஃப் ஓதப்பட்டிருக்கிறது, அதை அப்படியே தொடர்ந்து நடக்கட்டும் என்று தீர்ப்பு அவர்கள் நமக்கு சாதகமாக கொடுத்திருக்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, ஒருவேளை அவர்கள் தீர்ப்பு பாதகமாக மௌலிது ஷரீஃப் கொடுக்க கூடாது, ஓதக்கூடாது என்று சொல்லியிருந்தால் இதை மையமாக முன்மாதிரியாக வைத்து எல்லா பள்ளிவாசல்களிலேயும் மௌலிது ஓதுவதை நிறுத்தப்பட்டிருக்கும் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு இஸ்லாமிய ஒரு மாத இதழ்ல ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். என்ன கேட்கிறாரு? குர்ஆன் ஓதலாமா என்ற கேள்வி இதுதான். குர்ஆன் ஓதலாமா? பதில் எப்படி இருக்கணும்? ஒண்ணு ஓதணும் இருக்கணும் அல்லது ஓதக்கூடாது இருக்கணும். பதில் எப்படி தெரியுமா? குர்ஆன் ஓதுவதை விட மௌலிது ஓதுவதை விட குர்ஆன் ஓதுவது சிறந்தது என்று பதில். அதை மாற்றி சொல்லிட்டேன். மௌலிது ஓதலாமா என்று கேள்வி கேட்டுக்கிறார். மௌலிது ஓதலாமா என்று கேள்வி கேட்டுக்கிறார். இவருடைய பதில் மௌலிது ஓதுவதை விட குர்ஆன் ஓதுவதுதான் சிறந்தது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இது பதிலா? சரியான பதில். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. மௌலிது ஓதலாமா அல்லது குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? எல்லா மக்களுடைய கேள்வியில முன்வைக்கிறேன். பல பேருக்கு இந்த சிந்தனை இருக்குது. நடுவர் பல பேருடைய சிந்தனைக்கு நீங்க சொல்ல போறீங்க, மௌலூது ஓதுவது சிறந்ததா குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? நடுவரை கடைசியாக சிக்க வைப்பாங்க, ஸ்டார்டிங்லேயே சிக்க வச்சா என்ன செய்யுது? அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஓதணும், ரெண்டுமே ஓதணும். ரெண்டுமே இதுதான் சரியான பதில். முதல்ல நான் சொல்ல வருவது கேள்வியே முதல்ல தப்பு. கேள்வியே முதல்ல தப்பு. குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஹதீஸ் இப்படி சொல்லும், அஃலு ஸிக்ர் அல் குர்ஆன், ஸிக்ரிலே சிறந்தது குர்ஆன் தான் என்று ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டது. குர்ஆன்ல சிறந்தது அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழுகையில ஆரம்பம் முதல் கடைசி ஸலா வரைக்கும் எல்லாத்தையும் குர்ஆனை ஓதிட்டு போனா அல்ஹம்து சூரா இருக்குது, துணை சூரா இருக்கு, ருக்குல என்ன ஓதுவார்? தஸ்பீஹ் ஓதுவார். சஜ்தால என்ன ஓதுவார்? தஸ்பீஹ் ஓத வேண்டிய இடத்துல என்ன ஓதுமோ அதுதான் அந்த இடத்துல சிறப்பு. அந்த அடிப்படையில் குர்ஆன் ஓதுவதும் சிறப்பு, மௌலூது ஓதுவதும் சிறப்பு என்று சொல்லிக்கொண்டு அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது இன்றைய காலத்தில் நபி புகழ் தேய்கிறது என்று சொல்லி மீண்டும்
மீண்டும் வருவேன் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். வாஹந்தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்துல் ரஹ்மான் எப்படியோ சிக்கி வைக்க பார்த்தாரு. இப்போ 10 நிமிஷம் தாண்டிட்டார். ஒரு 30 செகண்ட். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு வளர்கிறது அப்படிங்கிற அணியில பேசுவதற்காக தாராபுரம் மதரசா மனாரு தய்யிபாத் நிஸ்வான் மதரசாவுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் NMS முகமது ஆஷிக் அலி நூரானி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإنك لعلى خلق عظيم صدق الله مولانا العظيم. நடுவர் அவர்களே, அப்துல் ரஹ்மான் அஜர்த்தவங்க அவருடைய காலு தரையிலே இல்லை, மேலையும் கீழையும் குடிச்சு ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாங்க. ஆனா செய்தி சொன்னது பூராமே வளர்கிறதே அப்படின்ற தகவல் உங்களுக்கு சாதகமாகவே நிறைய குறிப்பு சொல்லியிருக்கிறார். எங்களுடைய நாயகத்தினுடைய புகழை யாராலும் தேய்க்க முடியாது. அவர் ஆரம்பத்திலிருந்து சொன்ன கருத்தை கடைசி வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஹஸன் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க புகழ்பாடிய விஷயத்தை சொன்னாரு. அபூபக்கர் ரலியல்லாஹ் எல்லாருமே நாயகத்தை புகழ்ந்தார்கள். அதை தொடர்ந்து உம்மத் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நான் அடித்து சொல்லுகிறேன். ஒரே ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக ஒருவர் எழுந்து நின்றால் தகரம் கூட தங்கமாக மாறும், தவளை கூட சிங்கமாக மாறும். அது நிதர்சன உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. அதற்கு ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹ் 3 முழம் தான். அந்த சஹாபியினுடைய உயரம் ஹைட்டே எத்தனை தான்? 3 முழம் தான். சையதுல் குஃபார வெட்டி வீழ்த்தினாங்க. 3 முழம் உள்ள ஒரு சஹாபி சையதுல் குஃபாரினுடைய தலைவரை வெட்டி வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுக்கு ஆற்றலை, தைரியத்தை, வீரியத்தை எப்படி கொடுத்தான் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருந்ததின் காரணத்தினால் 3 முழம் உள்ள சஹாபிக்கு அல்லாஹ் தஆலா வீரத்தை வெளிப்படுத்தினான். அப்ப இங்க கூடி இருக்கிற கூட்டம் யாருக்காக வேண்டி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி. அப்படி இருக்கும்போது எங்களுடைய நாயகத்தினுடைய புகழ் எப்படி தேய்கிறது அப்படின்னு நீங்க பேசுறீங்க? அல்லாஹ் நம்ம அனைவர்களின் மீதும் நாயகத்தினுடைய ஷஃபாஅத்தை வாஜிபாக்கி வைப்பானாக. நாயகத்தினுடைய புகழ் ஒருபோதும் தேயாது. அல்லாஹ் தேய விட மாட்டான். சொன்னாங்க பிஜேபி அவன் ஒரு செத்த பாம்பு, அவனை எத்தனை தடவை அடிக்கிறது? அல்லாஹ் தான் அவனை தூக்கி வீசிட்டானே. ஒரு செத்த பாம்பை எத்தனை தடவைக்கு மேல அடிக்க முடியும்? ஆனா இங்க அஜர்த் அவங்க சொன்னாங்க, பல லட்சக்கணக்கான மனிதர்கள் என்ன செய்யறாங்க? மௌனத்தை தடுக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாயகத்தினுடைய புகழ் வித்தியாசமாக இந்த உலகத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. நாயகத்தினுடைய வரலாற்று மூலமாக நாயகத்தினுடைய புகழ் வெளிப்படுத்தப்படுகிறது. நாயகத்தினுடைய ஒவ்வொரு செயலும் மனிதர்களிடத்தில் இருந்து வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது ஒரு எழுத்தாளர் ஒருத்தன் எழுதினானா, என்ன எழுதினான்னு சொன்னா, நாயகம் பிறந்ததால் மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? மனிதர்களுக்கு மகிழ்ச்சி,
மகிழ்ச்சி, விலங்குகளுக்கு மகிழ்ச்சி, சொர்க்கத்திற்கு மகிழ்ச்சி, நரகத்திற்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எழுதினாரா. ஒருத்தர் கேள்வி கேட்டார், நீங்க நாயகம் பிறந்ததால் மகிழ்ச்சின்னு சொன்னீங்க, மனிதர்களுக்கு மகிழ்ச்சி ஓகே, ஜின்களுக்கு மகிழ்ச்சி ஓகே, விலங்குகளுக்கு மகிழ்ச்ி ஓகே, சொர்க்கத்திற்கு மகிழ்ச்சி ஓகே, நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? நரகத்துக்கு என்ன மகிழ்ச்சி? அப்ப அவர் சொன்னாரா, நாயகம் வரவில்லை என்று சொன்னால் எல்லாமே நரகத்துல தான் இருந்திருப்பாங்க. நாயகம் வரவில்லை என்று சொன்னால் எல்லாமே நரகத்தில் இருந்திருப்பார்கள். எங்கள் நாயகம் வந்ததால் சொர்க்கம் சந்தோஷம் அடைகிறது. இதை விட புகழ் வேற என்ன வேணும்? இதை விட வேற என்ன புகழ் வேணும்? ஏன் எல்லா பக்கமும் மௌலித் ஓதுறமே, அந்த பிறந்த நாள் ரபியுல் அவ்வல் பிறை 12 வந்துட்டா எல்லாருமே உணவு கொடுக்கிறோமா இல்லையா? உணவு கொடுக்கிறோமா இல்லையா? திருப்பூர்ல போய் பாருங்க, கோயம்புத்தூர்ல போய் பாருங்க, எல்லா பகுதிகளிலையும் பாருங்களேன், நம்மளுடைய முன்னோர்களும் அதற்கு உண்டான வழிகளை காட்டி இருக்கிறார்கள். இந்தியாவை சேர்ந்த ஹதீஸ் கலை வல்லுநர் அல்லாமா ஆபி சிந்தி ரஹ்மஹுல்லாஹ் அவங்க ஒரு கிதாபே எழுதியிருக்கிறாங்க, இதாமு தஆ பி மௌலிதி சய்யிதில் அனாம். நாயகத்தினுடைய பிறந்த தினத்தை ஒப்பிட்டு உணவளிப்பது என்று அவங்க ஒரு கிதாபே எழுதியிருக்கிறாங்க. ஏராளமான வழிகாட்டுதல் தொடர்ந்து இந்த உம்மத்து இன்று வரையும் அல்ல, கியாமத்து நாள் வரைக்கும் நாயகத்தை புகழும் 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 புகழ்ந்து கொண்டே இருக்கும். நாயகத்தை நாங்கள் பேசி பேசி மீண்டும் மீண்டும் பேச ஆசைப்படுகிறோம். இப்படி ஒரு வரலாற்று தலைவரை எங்கேயாவது பேசுறதுக்கு முன்னாடி பார்த்துருக்குமா? ஒருத்தர் பெரிய சாதனை படிச்சுட்டாருன்னா அவரை பத்தி ஒரு புக் எழுதுவோம், பாப்போம், முடிவு போயிடுவோம். ஆனா கியாமத்து நாள் வரைக்கும் ஒரு தலைவருடைய வரலாற்றை பின்பற்றி வாழ்கிற ஒரு சமூகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுடைய நாயகத்தினுடைய புகழ் உலக மக்கள் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உச்சகட்டத்தில் இருக்கிறது. அது ஒருபோது கீழே இறக்க முடியாது, ஒருபோது கீழே இறக்க முடியாது. ஒரு சின்ன ஒரு நிகழ்வு ஒன்று திடீர்னு ஞாபகம் வந்தது. இந்த உணவு கொடுக்கக்கூடிய சம்பந்த விஷயமா அதுவே நாயகத்தினுடைய புகழ் வளர்வதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஏன்னா மாற்று மத சகோதரர்களும் அதை வாங்கி சாப்பிடுகிறார்கள். அல்லாஹ் அதுக்கு ஒரு பரக்கத்தை வச்சிருக்கிறான். இந்தியாவை சேர்ந்த அதே ஹதீஸ் கலை வல்லுநர் ஷா வலியுல்லாஹ் ரஹ்மஹுல்லாஹ், மிகப்பெரிய ஹதீஸ் கலை வல்லுநர், அவங்களுடைய தந்தை ஒருத்தவங்க இருந்தாங்க, ஷா அப்துர் ரஹீம் ரஹ்மஹுல்லாஹ். அவங்கள பத்தி அவங்க எழுதுறாங்க, ஷா அப்துர் ரஹீம் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கிறாங்களே, ரபியுல் அவ்வல் வந்து விட்டால் பிறை 12 பிரியாணி ஆக்கி மக்களுக்கு கொடுப்பாங்க. புலவுச்சோறு, அந்த நெய்ச்சோறுன்னு சொல்லுவோமா இல்லையா, அதை ஆக்கி தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தாங்களாம். கொடுத்துக்கிட்டே வர்றப்ப காலம் போக போக பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. ஷாப் ரஹ்மத்துல்லாஹ்க்கு பொருளாதார நெருக்கடி வந்துருச்சு. அவங்களுக்கு மனசுல ஒரு உறுத்தல், இத்தனை நாளா நாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி அவங்க பிறந்த தினத்துக்கு முன்னிட்டு உணவு கொடுத்தோம். உணவுனா எப்படி? அக்கம் பக்கம் அண்டை வீட்டார் மாற்று சகோதரர்கள் எல்லாத்துக்குமே, அதாவது 15 நிமிஷம் விஷயம் கொட்டி கிடக்குது, நேரம் கிள்ளி கொடுத்துருக்குறாங்க. அதனால எதையுமே விரிவா பேச முடியல, ரொம்ப கவலையா இருக்கு, மெயினான தலைப்பு. ஆனா அப்ப அவங்க தொடர்ந்து கொடுத்துட்டே வரும்போது பொருளாதாரத்தினுடைய நெருக்கடி வந்துருச்சு. அவங்களுக்கு மனசு கேட்கல, இத்தனை நாளா பிரியாணி போட்டோம், உணவுச்சோறு போட்டோம், நெய்ச்சோறு போட்டோம், ஆனா இந்த வருஷம் பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சு. எப்படியாவது இந்த வருஷமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி ஏதாவது ஒரு உணவு மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை. திடீர்னு அவங்களுடைய உள்ளத்துல ஒரு சிந்தனை வந்துச்சு, நம்மள்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கோ அதை வச்சு என்ன செய்யலாம், கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. கொண்ட கடலை இருக்கல சுண்டல், அதை என்ன செஞ்சாங்களா, வேக வச்சு எல்லா மக்களுக்கும் கொடுத்தாங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, மாற்று மத சகோதரர்கள் அண்டை வீட்டார்கள் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்களாம். கொடுத்துட்டு கவலைப்பட்டாங்களாம். என்ன கவலைப்பட்டாங்க தெரியுமா? இத்தனை வருஷமா பிரியாணி கொடுத்து போட்டு பொருளாதாரத்தினுடைய நெருக்கடினால சுண்டல் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. இந்த சுண்டலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன மதிப்பு இருக்க போகுது, என்ன நல்லா கவனிக்கணும், என்ன மதிப்பு இருக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்களாம். அந்த கவலையோடையே அன்றைய முழுவதும் ஓட்டினாங்க. நைட்டு தூங்கினாங்க, ஒரு கனவு.
நைட்டு தூங்குறாங்க, ஒரு கனவு. என்ன கனவு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய மஜ்மா, மிகப்பெரிய ஒரு கூட்டம், மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி இருக்குது. அந்த கூட்டத்துல ஷேக் அப்துல் ரஹீம் ரஹிமஹுல்லாஹ் நடந்து போறாங்க. அந்த கூட்டத்தினுடைய நடுவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருக்கிறது மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னால சுண்டல் வைக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் அக்பர். அவங்களுக்கு முன்னால சுண்டல் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்துட்டு அவங்க காலையில எந்திரிச்சு அழுதாங்க. இந்த சுண்டல் நாயகம் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் என்னுடைய கனவுல அந்த சுண்டலுக்கு உண்டான மதிப்பை நாயகம் எனக்கு கனவிலே காட்டிவிட்டார்கள் என்று சந்தோஷப்பட்டாங்க. அதனால இன்றைக்கு அளவுக்கு எல்லா இடங்களிலும் இந்த ரபியுல் அவல் வந்து விட்டால் எத்தனை ஏழைகளுக்கு உணவு பரிமாற்றப்படுகிறது தெரியுமா? இதெல்லாம் புகழ்ந்தாங்க. எங்க ஒரு மாற்று மத சகோதரர்கிட்ட போய் ஒரு பொட்டு பிரியாணி கொடுத்தோம்னா அவர் என்ன கேட்பாரு? எதுக்கு பாய் கொடுக்குறீங்கன்னு கேட்பாரு. என்னது? அவர்கிட்ட போய் ஈஸியான முறையில என்ன செய்யறோம்? நாம அந்த விஷயத்தை அவர் தெரிஞ்சதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த தினத்துல கவர்மெண்ட் ஹாலிடே. அந்த கவர்மெண்ட் ஹாலிடே மட்டும் கிடையாது, மது கடைக்கும் விடுமுறை. மதுவை ஒழித்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்தார்களோ அந்த தினத்தில் அனைவர்களுக்கும் விடுமுறை, மதுக்கும் விடுமுறை, மதுக்கும் விடுமுறை. எவ்வளவு புகழ் சொல்லிக் கொண்டே போகலாம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு 120 வருஷம் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம்? 120 வருஷம். 60 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டினாங்க. 60 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திட்டாங்க. இதுதான் அல்லாஹ் என்ன அப்படின்னா திட்ட வாயில இருந்த புகழ வச்சான். 60 வருஷம் 60 வருஷம் திட்ட நாவில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்ன செஞ்சான்? அல்லாஹ் புகழ வச்சான். என்ன புகழ்ந்தாங்க தெரியுமா? பிரபலமான ஒரு கவிதை வரி இருக்கு. وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَقَتُّ عَيْنِي. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புகழ்றாங்க. எப்படி புகழ்றாங்க? وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَقَتُّ عَيْنِي. உங்களை விட அழகான யாரையும் எந்த கண்ணும் பார்த்ததில்லை. உங்களை விட அழகான யாரையும் எந்த கண்ணும் பார்த்ததில்லை. வாஜ்மலு மின்க லம் தலிதின் நிசா. உங்களை விட அழகான எந்த மனிதரையும் எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. எந்த பெண்ணும் பெற்றெடுக்கவில்லை. குலிகத முபர்ரஅன் மின் குல்லி ஐப். எல்லா விதமான குறைகளிலிருந்தும் பரிசுத்தமாக நீங்கள் படைக்கப்பட்டீர்கள். சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வாசிச்சாங்க பாருங்க. கஅன்னக கத் குலிகத கமா தஷா. யா ரசூலுல்லாஹ், நீங்கள் மட்டும்தான் நீங்கள் விரும்பியவாறு படைக்கப்பட்டீர்கள். நாம கண்ணாடி முன்னாடி போய் நின்றோம்னா 1000 கரெக்ஷன் சொல்லுவோம். அப்படி இருந்தா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றார்கள் என்று சொன்னால் கரெக்ஷனுக்கே அங்கு வேலை இல்லை. அவ்வளவு அழகு. அந்த அழகை இந்த உம்மத்தினுடைய தலைவராக கொடுத்து கியாமத் நாள் வரைக்கும் புகழ்வதற்குண்டான வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி கொடுத்தது மட்டுமல்ல, இந்த உம்மத் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சில செத்த பாம்புகள் அடிக்கடி வரத்தான் செய்யும். அதை நம்ம கண்டுக்க கூடாது. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. வந்து கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அம்தஹக. நான் உங்களை புகழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களை நான் புகழணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதெல்லாம் வேணாம்னு சொன்னாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? அற்புதமான துவா செஞ்சாங்க. ஹாத்திலா யஃபுலில்லாஹு பாக்க. அல்லாஹ் உங்களுடைய பற்களை உதிராமல் ஆக்குவானாக. அல்லாஹ் உங்களுடைய பற்களை உதிராமல் ஆக்குவானாக. பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு, பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சு. அந்த சஹாபி வரலாற்றில் எழுதப்படுகிறது 240 வருடம் அந்த சஹாபி வாழ்ந்தார்கள். ஒரு பல்லு கூட விழல, ஒரு பல்லு கூட விழல. அப்ப நாயகத்தை புகழ்வதால் நாயகத்துக்கு புகழா நமக்கு புகழா? நடுவர்களே, நாயகத்தை புகழ்வதால் நாயகத்துக்கு புகழா நமக்கு புகழா? நமக்கு தான். ஏன்னா ஆல்ரெடி அல்லாஹ்வே புகழ்ந்துட்டான். வரஃபஅனா லக
திக்ரக் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். எல்லா விதமான பரிசுத்தமான நிலையிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது எங்களுடைய நாயகத்தை புகழ்வதற்கு என்ன வேணும்? எல்லாமே இருக்கு. எங்க இன்றைய கால சூழல்ல துபாயில ஒரு பத்திரிக்கை, ஒரு வசாரத்து ஷபாபா அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு துபாயில. வசாரத்து ஷபாபா அப்படின்னா தி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் வெல்ஃபேர் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு, இளைஞர்களுக்காக வேண்டிய. தி மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் வெல்ஃபேர் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த அமைப்பிற்கு எந்த விஷயத்துக்கும் அந்த அமைப்பு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன் அனுமதியோடு. எந்த விஷயத்துலையும் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு பத்திரிக்கை வச்சிருக்கிறாங்க. அந்த பத்திரிகையில வருடம் ஒரு பேஜ்ல ஒரு அறிவிப்பு செய்வாங்க. என்ன அறிவிப்பு தெரியுமா? எங்களுடைய நாயகத்தை பற்றி யார் ஒரு பக்கம் அளவிற்கு கவிதை எழுதி கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறார்களோ அவர்களுக்கு 10,000 திர்ஹம் நாங்கள் சன்மானம் கொடுக்கிறோம் என்று எழுதுகிறார்கள். எவ்வளோ? 10,000 திர்ஹம். இன்று வரைக்கும் அது நடைமுறையே இருக்கிறது. இன்று மட்டுமல்ல, குவைத்துல மினிஸ்டருடைய வீட்டுல மீலாத் விழா நடைபெறுகிறது. பஹ்ரைன்ல இருந்து ஆளி வந்து சிறப்புரையாற்றிட்டு போயிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வீட்டுல நாயகத்தை சொந்தமாக நினைத்து இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது? ஆங்காங்க எல்லா விதமான மீலாத் விழாக்கள், நாயகத்தினுடைய புகழ்கள் பரப்பலாக பேசப்படுகிறது. 200 கோடி முஸ்லிம்களுடைய இதய துடிப்பே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். அணைக்க முடியாத பெரும் ஜோதி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆகையால் நடுவர் அவர்களே, எங்களுடைய நாயகத்தை நாங்கள் புகழுவோம். எதுவரை என்று சொன்னால் எங்களுடைய உயிர் முடிகிற வரைக்கும் அல்ல, இந்த மண் அழிகிற வரைக்கும் எங்களுடைய நாயகத்தினுடைய புகழ் உச்சத்தை நோக்கி தான் போகுமே தவிர ஒருபோதும் தேயாது. நாயகத்தினுடைய புகழ் இன்ற அளவும் சடையாமல் வளர்வை நோக்கி தான் போய் கொண்டிருக்கிறது என்கிற என்னுடைய வாதத்தை முன்வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாக்கு தாவான அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். புகழ்வதில் நமது பங்களிப்பு தேய்கிறது அப்படிங்கிற தலைப்பில் மதீனா மஸ்ஜிதுடைய துணை இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் முகமது ஹுசைன் யூசுஃபி ஹதரத் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ ரஃபஅனா லக திக்ரக். ஸதகல்லாஹுல் மௌலானல் அதீம். கண்ணியமான நடுவர் அவர்களே, பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே யோசனையாக இருந்துச்சு. எப்படி, ஏன்னா எதிர்த்து உட்காந்துருக்கவங்கெல்லாம் மதரசாக்களுடைய பேராசிரியர்கள், அவங்களுடைய ஆதாரங்களாம் எந்த அளவுக்கு இருக்குமோ, நம்மளுடைய ஆதாரம் அதை விட அதிகமாக இருக்குமோ இருக்காது அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையாக இருந்துச்சு. இப்போ தைரியமாயிட்டீங்களா? ரொம்ப பயந்துட்டேன் வர்றதுக்கு முன்னாடி. இப்போ ரொம்ப தைரியமாயிருச்சு. ஏன்னா அல்லாஹ்வோட பெரிய கிருபையால அவங்க பேசின எல்லா பேச்சுக்களும் நபிகளாரை புகழ்ந்தால் என்னென்ன பாயிலாக்கள் சிறப்புகள் வாழ்வில் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக சராகத்தாக சொல்லிட்டாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் சொல்லி சொன்னா, நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு என்னங்கிறத பத்தி இன்னும் பேசலைங்கிறத சொல்லிட்டு என்னுடைய தலைப்புக்குள்ள வர்றேன். கண்ணியமானவர்களே, ஹஸரத்மார்கள் 2 பேரும் அநேகமாக அவங்களுடைய சிந்தனையில நபி இந்த உலகுக்கு வந்த 2வது 3வது நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நபிகளாரை புகழக்கூடிய விஷயத்துல சஹாபாக்களை பத்தி சொன்னாங்க, பெரியார்களை பத்தி சொன்னாங்க, ஏன்னா அந்த சுண்டல் கதையெல்லாம் சொன்னாங்க.
உண்மையிலே நபியை புகழ்ந்தால் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் சஹாபாக்கள் புகழ்ந்த அளவுக்கு, சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்த அளவுக்கு, பெரியார்கள் நபியுடைய வாழ்க்கையை வாழ்ந்த அளவுக்கு இன்று நம்முடைய நிலையில் நாம் நபியை புகழ்கிறோமா, நபிக்கு புகழ் சேர்க்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே ஜீரோல தான் இருக்கு. சொன்னாங்க ஹஸரத் 2 பேருமே சொன்னாங்க, இந்த கூட்டமே சாட்சி, இந்த கூட்டமே சாட்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் என்ன செய்யுது, இது வந்த கூட்டம் இருக்குதே, காளிவாளையத்துடைய கணக்கெடுப்பை பார்த்தோம் சொல்லி சொன்னா வந்த கூட்டம் ரொம்ப கம்மி தான். அதுல வெளியூர்ல இருந்து வந்த கூட்டம் அதோட அதிகமாக இருக்குது. ஆனா இந்த வெறும் இந்த கூட்டத்தை வைத்து இவர்கள் நபியை புகழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்காக போடக்கூடிய கூட்டங்கள், இன்னைக்கு சினிமாவிற்காக போடக்கூடிய கூட்டங்கள் இதை விட அதிகமாக இருக்குது. இதை வச்சே நமக்கு புரியும் நபிகளாரை புகழ்வதில் நமது பங்களிப்பு ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துடலாம். கண்ணியமானவர்களே, நாம நினைச்சிட்டு இருக்கோம் நபியை புகழ்ந்துகிட்டே இருக்கிறோம் என்பதாக. இன்றைய காலத்துடைய சூழ்நிலைகளை நான் கொஞ்சம் சொல்றேன். இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னா எல்லாம் ஹஜ்ஜுக்கு போறாங்க, உம்ராவுக்கு போறாங்க. நபியுடைய ரவுலா ஷரீஃப்க்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. அங்க போய் நின்று செல்ஃபி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அங்க போய் நின்று நான் நபியை பார்த்து விட்டேன், நான் நபிகளுக்கு சலாம் சொல்லிவிட்டேன். இன்னைக்கு நபியை புகழக்கூடிய விஷயம் அதுவா? ஏன்னா நபியை சந்திப்பது, நபியை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், நபிக்கு சலாம் சொல்வது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த இடத்திலும் கூட நபியை புகழ்வதற்கு பதிலாக, நபியை இகழக்கூடிய, நபிக்கு புகழ் சேர்ப்பதற்கு பதிலாக நபிக்கு நாம் சங்கடங்களை சேர்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயம், ரவுலா, அதாவது சைத்தானே ஒரு சில நேரம் ஆச்சரியப்பட்டு போயிருவான். அந்த மாதிரி இன்னைக்கு மனிதர்களுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா உலகத்திலேயே யாரும் சைத்தான் கூட செல்ஃபி எடுத்துருக்க மாட்டாங்க. சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோல ஒருத்தர் என்ன செய்யறார், சைத்தானுக்கு கல்லெறிகிற இடத்துல மேலே ஏறி நின்று சைத்தான் கூட நின்று செல்ஃபி. இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கையில நாம எங்க போய் நபியை புகழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி மட்டும் என்ன செய்யறோம் சொல்றது. கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாம நபியை பற்றி யாராவது தவறான கருத்துக்களை சொன்னால், நபியை பற்றி இகழ்ந்தால் உடனே பொங்கிடுவோம். உடனடியாக போஸ்டர் ஓட்டுவோம், ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணிடுவோம். ஆனா நபி சொன்ன வாழ்க்கை நீ வாழுன்னு சொல்லி சொன்னா வாழலாங்க, வாழறாங்க இருந்தாலும் செய்யறது, இருந்தாலும் வீட்டில் சொல்லுவாங்க. நபி சொன்ன திருமணம், நபி சொன்ன மாதிரி திருமணம் செய்யறமா, நபி சொன்ன மாதிரி, நபி சொன்னாங்க அன்னிக்காஹுமின் சுன்னத்தி, இது என்னுடைய வழிமுறை. யார் இந்த சுன்னத்தை விடுவாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, நிக்கா செய்யறோம். ஆனால் அந்த ஒரு சுன்னத்தை நிறைவேற்றுவதற்காக எத்தனை வகையான விதத்துகள், எத்தனை வகையான அனாச்சாரங்கள் இதெல்லாம் இன்னைக்கு வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது. நாம இதெல்லாம் நம்மகிட்ட நடக்கக்கூடிய இந்த திருமணத்தை வைத்து நாம நபியை புகழ்தான் சொல்லி சொன்ன நபியை எதிர்த்து வந்துடுவாங்க. வேணாம் அப்படி சொல்லிடுறாங்க. ஏன்னா கண்ணியமானவர்கள் இன்னைக்கு சுன்னத்துகளுக்காக என்ன செய்யறோம். அதே போல ஹஸரத் அவங்க நிறைய ஆதாரங்களை சொல்லி காண்பிச்சாங்க. அசருக்கு பின்னாடி தாஜாஸ் பேசினாங்க, இந்த உலகத்துல இன்னைக்கு 130 கோடி பேர் நபியுடைய பெயரான முஹம்மது அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க என்பதாக சொன்னாங்க. முஹம்மதுங்கிற பேரை வச்சிருக்கிறதுனால நபிக்கு புகழ் உயருது. ஆனா இன்றைய வாழ்க்கை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம்னு சொல்லி சொன்னா அந்த விஷயத்துல எல்லாம் ஜீரோ. ஒரு ஆங்கில அறிஞர் பெர்னார்ட் ஷா சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன விஷயம், உலகத்திலேயே சிறந்த மார்க்கம் இஸ்லாம், உலகத்திலேயே மோசமான மனிதர்கள் முஸ்லிம்கள். ஏன்னா மோசமான வாழ்க்கை வாழ்ந்து சொல்லி சொன்னா நாம் நபிக்கு எந்த புகழையும் சேர்க்க போகிறது இல்லை. வெறும் முகம்மதுங்கிற பேரை 130 கோடி பேர் வச்சிருக்காங்க, அதனால நபிக்கு பெருமை இல்லை. ஆனா நபியுடைய வாழ்க்கை வாழ்ந்து சொல்லி சொன்னா நபிக்கு அதன் காரணமாக பெருமையை நாம் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு நபிக்கு நாம பெருமை சேர்க்கணும்னு நினைக்கிறோம். இன்றைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு இளைஞர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, நபியுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய பேரை இன்னொரு மாற்றால் சொல்றாரு, ஆயிஷா நபிக்கு என்ன உறவு முறை அப்படின்னு சொல்லி முஸ்லிம் இளைஞர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. அந்த முஸ்லிம் இளைஞர் ரொம்ப நேரம் யோசிச்சு சொன்னாராமா, அநேகமாவா அம்மாவா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனா ஒரு நடிகனை பற்றி, நடிகையை பற்றி, இவங்களுக்கு இவன் எத்தனாவது கொண்டாட்டி, அவனுக்கு பிறந்தது என்ன, இவனுக்கு பிறந்தது என்ன, புள்ளி விவரமா டீட்டெயிலா சொல்லுவோம். ஆனா நபி, நம்முடைய நபி, நமக்கு சொர்க்கத்தை தர வந்த நபி, நமக்கு வாழ்க்கையுடைய எல்லா விஷயங்களையும் காட்டிய நபி, அந்த நபியுடைய மனைவியை பற்றி இன்னைக்கு தெரியாத நிலைமையில நாம நபிக்கு புகழ் சேர்ப்பதற்கு மாற்றமாக நடந்துகிட்டு இருக்கோம்.
அதே போல கண்ணியமானவர்களே, இந்த ஸலவாத்துடைய மஜ்லிஸ் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கும் அதிகமான ஸலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்து சொல்லி சொன்ன நபியுடைய புகழ் உயர்ற மாதிரி தான் இருக்குது, நபிக்கு புகழ் சேர்க்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த மஜ்லிஸ்ல அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, காளிவாளையத்துடைய இமாம்கள் மற்றவங்களுடைய முயற்சியால கிட்டத்தட்ட காளிவாளையத்து மக்களின் மூலமாக கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல ஸலவாத் ஓதி 44 லட்சம் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ். உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். ஆனா இப்ப முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு துவா செஞ்சு என்ன செய்வோம், நம்ம எத்தி வச்சிருக்கோம், கத்தமல் குர்ஆன் முடிஞ்சு. அடுத்த ஸலவாத் எப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த வருஷம் ரபியுல் அவ்வளவு தான் வரும். அப்ப அதற்கு நடுவுல நபியை புகழ்வது அப்படிங்கிறது கிடையாதான். நபியை புகழ்வது அப்படின்னு சொல்லி சொன்னா எல்லா காலங்களிலும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஒரு பெண்மணி ரொம்ப வருத்தமாக சொன்ன விஷயம். இதே மாதிரி மீலாது விழா மஜ்லிஸ்ல பொதுவாகவே இப்ப நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம். நபியுடைய பேர் 1000 தடவை கிட்டத்தட்ட சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு அசர்ல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு 1000 தடவை சொல்லப்பட்டிருக்கும். நபியுடைய பேர் சொல்லப்பட்டால் அதற்கு நம்ம ஸலவாத்து சொல்லணும். ஆனா நம்ம உள்ளத்தை தொட்டு சொன்னா தெரியும் எத்தனை பேர் ஸலவாத்தை சொன்னோம் அப்படிங்கிறது. சரி, அதை அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பாங்குல 10 முறை நபியுடைய பேர் சொல்லப்படுது. நபியுடைய பேர் சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா நபியுடைய பேருக்கு 2 விஷயம் செய்யணும். ஒண்ணு, சொல்லால் பதில் சொல்லணும், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு பதில் சொல்லணும். 2வது விஷயம், தொழுகைக்கு வரணும். இன்றைய காலத்துல நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுகிறேன் என்று சொல்லக்கூடிய நாம் எத்தனை பேர் பாங்கு கேட்கிறாங்க? பாங்கு சொல்லக்கூடிய பள்ளிக்கு அருகில வீடு, கடைகள் எல்லாம் இருக்குது. ஆனா நபியுடைய அந்த சுன்னத்து, நபியுடைய வாழ்க்கை, தொழுகை என்பது இல்லாத நிலையில இருக்கு. கண்ணியமானவர்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்கலாம். அந்த ஒரு பெண்மணி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்ன விஷயம். இந்த மாதிரி மீலாது மஜ்லிஸ்ல 2 பிள்ளைங்க உட்காந்துருக்குது, வயசு பிள்ளைங்க உட்காந்துருக்குது. வயசு பிள்ளைங்க கல்யாணம் ஆன பிள்ளைங்க தான். இப்ப அவங்க என்ன செய்யலாம், மேக்கப் போட்டு உட்காந்து, பொதுவாக வெளியே இருந்தால் மேக்கப் போட்டு வர்றது தானே, அது இயற்கை தானே, தப்பு இல்லை. சரி, மேக்கப் போட்டு வந்து உட்காந்துருக்குது. இந்த மஜ்லிஸ்ல என்ன செய்யுது, அதிகமாக நபியுடைய பேர் அந்த பயான்ல, திக்ருகள்ல இந்த மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. அந்த 2 பிள்ளையும் பாக்குறாங்க, இந்த அம்மா ஸலவாத் சொல்லுது. அந்த அம்மா பாக்குறாங்க, ஏமா ஸலவாத் சொல்லலாம்ல. அந்த 2 பிள்ளையும் சீட்டு எழுதி கொடுக்குது. என்னன்னா, நாங்கள் இப்பொழுதுதான் லிப்டிக் போட்டு விட்டு வந்தோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்பதாக சொன்னால் லிப்டிக் அழிஞ்சிரும், அதனால என்ன இப்ப சொல்லல. கண்ணியமானவர்களே, இதை 2 பிள்ளையும் மட்டும் சொல்லல, இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பெண்மணிகள், எல்லா ஆண்கள் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி சொல்றேன். இப்ப கண்ணியமானவர்களே, அதே போல எங்க அணியை சேர்ந்த அப்துல் ரஹ்மான் மௌலனா சொன்னாங்க, சஹாபாக்களுடைய விஷயத்தை பத்தி புகழ்ந்து எங்களுடைய அணிக்கு சாதகமாக அவர் சொல்லிட்டார் என்பதாக சொன்னாங்க. அப்துல் ரஹ்மான் மௌலானா சொன்ன எல்லா விஷயங்களும் சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் நபியை புகழ்ந்த விஷயங்களை பற்றி சொன்னார். ஆனா இன்றைய காலத்துல அது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது என்ற கருத்தை அவர் சொன்னாரு. அந்த கருத்தை இவர்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இப்ப அதே போல கண்ணியமானவர்களே, நம்ம நபியுடைய பேரை என்ன செய்யறோம், நம்ம அதிகமாக சொல்றோம். நபியுடைய வாழ்க்கை நம்மள்கிட்ட வரணும். இன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஃஷுஸ் ஸலாம், நீங்க என்ன செய்யுங்க, ஸலாத்தை பரப்புங்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அது எப்படிப்பட்ட சலாமாக இருக்கணும்? உங்களுக்கு தெரிந்தவர்களை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாதவர்களை பார்த்தாலும் சலாம் சொல்லுங்க. இந்த சலாம் சொல்றது, இந்த மாதிரி உணவளிக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியாக சொல்லுவாங்க, ததுகுலுல் ஜன்னத பிஸ்ஸலாம். நீங்க அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீங்க நிம்மதியாக சொர்க்கத்துல நுழைவீங்க. இன்னைக்கு நபியுடைய சலாம் இன்னைக்கு உலகத்துல இல்ல. எல்லா மஜ்லிஸ்லயும் நடக்கிறதா, எல்லாம் வருவாங்க, அதுக்குமாருக்கு வருவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி சொல்லி சொல்லுவாங்க. இப்பயும் நான் சொல்லியிருக்கேன், ஆனா பதில் வரல. மனசுக்குள்ள சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன், ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ள சொல்லியிருப்பீங்க, நான் நம்பத்தான் முடியுது. ஆனா உண்மையாக நம்ம அந்த சலாமிற்கு பதில் சொல்றோமா? ஏன்னா நபி என்ன செஞ்சாங்க, வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும் சலாமை பற்றி சொன்னார்கள். நீங்க எந்த அளவுக்கு சலாம் சொல்லுங்க. ஒரு பாதையில நடந்து போறீங்க, நடந்து போகும் சமயத்துல உங்களை பிரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயம் வரும். 10 பேர் கூட்டமாக நடந்து போறீங்க, பிரிக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு தூண் வருது. இந்த தூணை கடந்து திரும்ப போனீங்கன்னா மறுபடியும் என்ன செய்யுங்க, உங்களுடைய அதே நண்பருக்கு சலாம் சொல்லுங்க. நபி சலாத்தை பற்றி இவ்வளவு ஏவி இருக்காங்க. ஆனால் இன்று சலாம் சொல்லக்கூடிய நடைமுறை இஸ்லாமியர்களுடைய பழக்கத்தில் இல்லை. என்ன இருக்குது, டாட்டா இருக்குது, பாய்பா இருக்குது, இன்னும் என்னென்னமோ கர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் என்ன செய்யுது, அதெல்லாம் இன்னைக்கு இருக்குது. சொல்றாங்க உலமாக்கள் சொல்லக்கூடிய விஷயம், இந்த பாய் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காலிபுல் யஹூத வன் நஸாரா,
யூத நசாராக்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த டாட்டா இருக்குது, பாய் பாய் இருக்குது, இதெல்லாம் யூதர்களுடைய நசாராக்களுடைய நடைமுறை. பாய் பாய் அப்படிங்கிற வார்த்தையை பற்றி சொல்றாங்க, இது ஏதோ ஒரு கடவுளுடைய பெயர் என்பதாகவும் சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுறோம் என்ற நிலையில இன்னைக்கு நாம எல்லா விஷயங்களையும் நபிக்கு மாற்றமாக மோசமாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம டாட்டா சொல்றதுல என்ன இருக்கு, அது உட்காந்து இது அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பர்த்டே கொண்டாடுறது என்ன இருக்குது, காது ஊத்துறதுல என்ன இருக்குது, வளகாப் செய்யறதுல என்ன இருக்கு, எல்லா விஷயங்களும் நபியுடைய சுன்னத்துக்கு, நபியுடைய வாழ்க்கைக்கு, நபியுடைய புகழை நாம் கெடுப்பதற்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம விளங்காத நிலையில என்ன செய்ய நம்முடைய வாழ்க்கைகள் போய்கிட்டு இருக்கு. எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம நபியை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நானும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்றோம், ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க. அல்லாஹ் ஏன் இந்த அளவுக்கு எந்த அமலையும் அல்லாஹ் செய்வதாக சொல்லல, ஆனா அல்லாஹ் ஒரு அமலை செய்வதாக சொல்றான்னு சொல்லி சொன்னா இந்த உம்மத்துல அந்த அமலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப குறைவாக இருக்கும் என்பதின் காரணமாக அல்லாஹு தாலாவே என்ன செய்யறான், நபியின் மீது ஸலவாத் சொல்றான். அதே போல நமக்கு எல்லா அமல்களும் திங்கட்கிழமை வியாழக்கிழமை இறைவனிடத்துல சமர்ப்பிக்கப்படும். ஆனா ஒரு ஸலவாத் நபியின் மீது சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஸலவாத்தை உடனடியாக ஒரு மலக்கு அல்லாஹ் தஆலா நியமிச்சிருக்கான். அந்த மலக்கு நபிக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறாங்க என்பது ஹதீஸ்ல வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க, இவ்வளவு சிறப்புகள் சொல்லப்பட்டும் கூட நபியின் மீது ஸலவாத் சொல்வதும் இல்லை, நபியுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதும் இல்லை. நபிக்கு நாம செய்யக்கூடிய, நமக்கு புகழ் சேர்க்கக்கூடிய விஷயம் நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய எல்லா விஷயங்களுக்கும் நான் சொல்லாலும் சரி செயலாலும் சரி நபிக்கு புகழ்களை நாம் என்ன செய்யணும், சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த காலத்துடைய நிலைமை எல்லாம் என்ன செய்யுது, மோசமானதாகவே என்ன செய்யுது இன்னைக்கு சொல்றோம். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு என்ன செய்யுது, அல்லாஹ்வோட பெரிய கிருபை, நிறைய இடங்கள்ல என்ன செய்யப்படுது, மௌலிதுகள், நபியை புகழக்கூடிய மஜ்லிஸ்கள் ஏற்பாடு செய்யப்படுது. எல்லா அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ், இந்த காலி வாரத்துல சொல்லவே தேவையில்லை, அல்லாஹ்வோட பெரிய கிருபை. சரி, ஆனா இன்னைக்கு மௌலிதுடைய மஜ்லிஸ்களுக்கு நாம் என்ன செய்யறோம், ஆள் கூப்பிடுறோம். ஆனா எத்தனை பேர் நாம் அந்த மஜ்லிஸ்களில் முழுமையாக கலந்து கொள்கிறோம்? எந்த அளவுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யலாம், முடிச்சிருங்க, என்ன செய்யறான், அடுத்து நீங்க துவா ஓதுறப்ப நமக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருங்க. துவா ஓதுறப்ப மிஸ்டு கால் கொடுங்க. நபியை புகழ்றது வந்து துவால ஆமீன் சொல்லிட்டா எல்லா மௌலிதுடைய சவாவும் கிடைச்சிருது. வருங்காலத்துல போன்ல ஆமீன் சொல்லி அது கூட நடந்தாலும் நடக்காது. இப்ப ஆன்லைன் தான் வந்துருச்சு இல்ல, எல்லாம் என்ன செய்ய, வீடியோ கால் ஆன் பண்ணி வச்சுட்டு அது நாங்க ஆமீன் நாங்க அங்க உட்காந்து ஆமீன் சொல்லிக்கிறோம். அந்த மாதிரி நிலைமைகள் வந்தாலும் இப்ப கண்ணியமானவர்களே, நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவதில் நம்ம கடைசியாக ஒரு விஷயம், ஒரு கிதாப் இருக்குது. அந்த கிதாபுல நபியுடைய சுன்னத்துகள், அதை ஒரு நாளைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக 1000 சுன்னத்துகளை பின்பற்ற முடியும். தொழுகையில் 51 சுன்னத்து இருக்குது, சாப்பாடுல 13 சுன்னத்து, பாத்ரூம் போறதுல சுன்னத்து, தண்ணி குடிக்கிறதுல சுன்னத்து, வெளியே போறதுல, இந்த மாதிரி அந்த கிதாபுல எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நபியுடைய வாழ்க்கையை 1000 சுன்னத்துகளை பின்பற்ற முடியும். ஆனா இன்னைக்கு எத்தனை சுன்னத்துகளில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம். சாப்பிட்றோம், நபி சொன்ன மாதிரி சாப்பிட்றதில்லை. பாத்ரூம் போறோம், நபி சொன்ன மாதிரி போறதில்லை. தொழுகிறோம், நபி சொன்ன மாதிரி தொழுகிறது. அப்ப இதெல்லாம் நாம இன்றைய காலத்தில் நபியுடைய புகழ் வளர்வதற்கு பதிலாக கெடுக்கக்கூடியவர்களாக, இன்னும் நபியுடைய புகழ் நம்ம எவ்வளவுதான் கெடுத்தால் நபியுடைய புகழ் வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா நம்முடைய வாழ்க்கை நபியை புகழ்வதில் தாழ்ந்து கொண்டே தேய்ந்து கொண்டே போகிறது என்ற வாதத்தை முன்வைத்து நிறைவு பெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக அணித்தலைவர்கள் 5 நிமிடம் ஆரம்பமாக தேய்கிறதே என்ற தலைப்பின் கீழ் ஏஎம்எஸ் அப்துல் ரஹ்மான் ஃபைசி ஹதரத் அவர்கள் பேசுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நமக்கு முன்னாடி பேசின நம்ம ஆஷிக் அதுக்கு சொன்னாங்க, பஹ்ரைன்ல அப்படி எப்படி நடந்தது, துபாயில இப்படி நடந்தது என்றெல்லாம் சொன்னாங்க. பஹ்ரைன்ல அப்படி இப்படி இருக்கட்டும், துபாயில இப்படி இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்துல எப்படி நடந்தது, கடந்த ரபியுல் அவ்வல்ல நம்ம மஹல்லாவுல என்ன நடந்தது, அதை இங்க சொல்லி ஆகும். நான் சொல்ல வருகிறேன்,
நான் முன்னாடி சொன்ன பல சஹாபாக்களுடைய அந்த கருத்தெல்லாம் தனக்கு சாதகமாக ஆக்கிக்கிட்டாங்க. அதையும் தாண்டி எப்படின்னா, நான் என்னமோ ரசூலுல்லாவை இகழ்ந்து பேசுற மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திட்டு போயிட்டான். ரசூலுல்லாவுடைய எல்லா புகழும் இருக்குது, எல்லா புகழ் ரசூலுல்லாவுக்கு தான் புகழ் இருக்குது, அதைத்தானே சொல்ல வந்திருக்கிறோம். இந்த சபையே அதுதானே, விஷயம் அதுவல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எல்லா இடத்திலும் புகழ்ந்திருக்கிறார்கள். நம்முடைய பங்களிப்பு என்ன? வளர்கிறதா, தருகிறதா? இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னார்கள் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு பதிவு, உகது மலை அளவு தங்கத்தால் எனக்கு இருந்தால் நபி புகழை நான் செலவு செய்கிறேன் என்றார்கள் அல்லாமா ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. யார் அவர்கள்? ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அன்னாருடைய கரத்தால் பெயர் வைக்கப்பட்டவர்கள் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். ஷாம் நாட்டில் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுடைய குழந்தை வெளியே விளையாண்டு இருந்துச்சு. ஒரு குதிரை வீரன், சண்டி வீரன் எதார்த்தமா அந்த வழியில போய் அவனுடைய சேட்டையினால அந்த குழந்தை குதிரையுடைய கால் பட்டு குதிரை இறந்து போச்சு. அவனை பிடிச்சி ஜெயில அடைஞ்சிட்டான். அவனுக்கு மரண தண்டனை, தூக்க தண்டனை என்று தீர்ப்பும் வழங்கியாச்சு. எந்த நாள் தீர்ப்பு வழங்கப்பட்டதோ தூக்க தண்டனை, அதுக்கு முதல் நைட்டு இறைவனிடத்துல கையேந்துகிறான். யா அல்லாஹ், நான் செய்தது தவறு, என்னின் மீது நீ இரக்கம் காட்டு. நான் விடுதலை ஆகிவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீது ஸலவாத் ஓதி அன்னார்களின் புகழ் பாடி நான் நிறைய செலவு செய்கிறேன் என்று நேர்ச்சை செய்து விட்டார். அடுத்த நாள் காலையில அந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் வந்து கேட்கிறார், உன்னுடைய ஆசை என்னன்னு கேட்கிறான். ஆசை என்னன்னு கேட்ட உடனே அவர் நடந்த இந்த நியத்தை வெளிப்படுத்துற உடனே அவர் கண்ணீர் மல்க சொன்னார், உனக்கு விடுதலை கிடைத்து விட்டது, போயில். இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ் அல்ல, புகழ் பாடுகிறேன் என்ற நிச்சயத்தும் கூட ஒரு ஆத்மாவை, மரணிக்க வேண்டிய ஒரு ஆத்மாவை வாழ வைத்திருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் சொல்லுகிறோம். இன்னைக்கு உள்ள காலத்தில் நம்முடைய குறிப்பான இளம் வயதில் உள்ள இளைஞர்கள், பெண்கள் அப்படி இருக்கிறார்களா? சமீபத்திலே நிறைய வாலிபர்கள் உம்ராவுக்கு சென்றார்கள். வேதனையான ஒரு விஷயம் பதிவு செய்கிறேன். உம்ராவுக்கு செய்து மக்காவோடு தன்னுடைய பயணத்தை முடித்துவிட்டு வந்து விட்டார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று, மதீனாவுக்கு செல்ல மாட்டோம், அங்கே தர்கா இருக்கிறது, அங்கே ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரா இருக்கிறது, அதை சந்திக்க நாங்கள் செல்ல மாட்டோம் என்று சொன்னது எவ்வளவு பெரிய வேதனை விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ், மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை சந்திக்கிறானோ அவனுக்கு என்னுடைய பரிந்துரை வாஜிபாகி விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த வாஜிபான ஷஃபாத்தை வீணடித்த கயவர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்ல வருகிறது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸையத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்தான விஷயம் கேள்விப்பட்ட உடனே நாயகத்தினுடைய முகத்தை, அந்த ஜனாசாவை பார்த்துவிட்டு சொன்ன வார்த்தை, அல்லாஹும்ம குஃப பஸரி ஹத்தா லா அரா பஅத ஹபீபி அஹதா. அல்லாஹ்வே, பெருமானாருடைய பேர் அழகை கண்ட என்னுடைய பார்வை இதற்கு பிறகு யாரையும் நான் பார்க்க வேண்டாம், என்னுடைய கண் பார்வையை நீ போக்கிவிடு என்று துஆ செய்த சஹாபி எங்கே? மக்கா வரைக்கும் போயிட்டு மதீனாவுக்கு போக மாட்டேன் என்று சொல்லக்கூடிய கயவர்கள் எங்கே என்பதை இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்கள்ல மீலாதுங்கிற வார்த்தை கூட தவிர்க்கப்படுகிறது, சீரத்து நபி என்று வைக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மீலாது என்பது ஏகத்துவ கலிமாவை தூக்கி நிலைநிறுத்துகிற வார்த்தை தான் மீலாதுங்கிற வார்த்தை. நமக்கு முன்னாடி தலைமை உரையில் அதற்கு கூட சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சிபாத்துகள்ல லம் யலிது வலம் யூலத், அல்லாஹ் குழந்தையாகவும் இல்லை, அல்லாஹ் யாரை பிறக்கவும் இல்லை, அல்லாஹ் பிறக்கவும் இல்லை, யாரை பெற்றெடுக்கவும் இல்லை என்றாங்க. அந்த வார்த்தையை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மீலாத். மீலாத் என்றால் பிறந்த தினம், பிறந்த நேரம் என்று பொருள். இதை வைத்துத்தான் நாம் சொல்லுகிறோம், இன்றைய காலத்தில் தேய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒண்ணுமில்லை, தகுதி தரம் இல்லாதவெல்லாம் இன்னைக்கு நோட்டீஸ்ல பேர் இருக்கணும், பிளக்ஸ்ல போட்டோ இருக்கணும் நினைக்கிறான். எல்லா விதமான தகுதி உள்ளவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பெயரை சொல்லுவதற்கு எதற்கு தயக்கம்? புரிந்து கொள்ள வேண்டும். இப்லீஸ் என்பவன் 4 முறை ஓலமிட்ட வரலாறு. இப்லீஸ் என்பவன் 4 தடவை ஓலமிட்டான். அவனின் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போது ஓலமிட்டான். சுவனத்திலிருந்து தூக்கி எறியப்படும் போது ஓலமிட்டான். ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த அன்று சைத்தான் ஓலமிட்டான். சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கின உடனே சைத்தான் ஓலமிட்டான் இப்லீஸ். ஆனா
இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் Facebookல வாட்ஸ்அப்ல ஏற்கனவே அகர் சொன்ன மாதிரி தேஞ்ச கதை தான் செத்த பாம்பு தான். ஆனால் மீண்டும் 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 உயிர் கொடுத்து எல்லாத்துடைய உள்ளத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக வேலூர் இப்ராஹிம் எல்லாத்துக்கும் தெரியும். இதுக்கு முன்னாடி அவன் எந்த அமைப்பில் இருந்தாங்கிறது தெரியும். அவன் அந்த அமைப்பில் இருக்கிற பொழுது மௌலிது ஓதுவது, ரசூலுல்லாஹ்வை புகழ் பாடுவது, வரம்பு மீறி செய்வது எல்லாம் ஷிர்கு 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 என்று சொல்லி அப்படி இருந்த வேலூர் இப்ராஹிம் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்தியில ஒரு கோயில்ல நின்று அவன் பிரச்சாரம் செய்கிறான். அந்த பிரச்சாரம் யூடியூப்ல பதிவு செய்யப்படுகிறது, பாருங்கள். அவனுடைய முதல் வார்த்தை விநாயகன் புகழை கொண்டு ஆரம்பிக்கிறேன் என்கிறான். பெருமானாரை புகழ்ந்த மறுத்த நாவு அல்லாஹ் ஷிர்கிலையும் குஃப்ரிலையும் போட்டு விடுவான் என்பதை இதை விட சான்று எதை சொல்ல முடியும்? அதைத்தான் நாம் சொல்லுகிறோம். இன்றைய காலத்தில் பெருமானாரை புகழ்ந்தால் மாத்திரே ஈமானும் இஸ்திகாமத்தும் சலாமத்து பெறும் என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நம்ம இடத்திலே, நம்முடைய குடும்பத்தார்களிடத்திலே, நம்முடைய மஹல்லாவாசிகளிடத்திலே, பல பள்ளிவாசல்கள் இமாம்கள் உள்பட நிர்வாகிகள் உள்பட எல்லா இடங்களிலேயும் பெருமானார் புகழப்பட வேண்டும் என்று என்னுடைய கனிவான வேண்டுதலோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாக்கிறது அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக வளர்கிறதே என்ற அணியிலிருந்து மௌலானா மௌலவி எம் முபாரக் அலி சித்தாரி அவர்கள் 5 நிமிடம் பேசுவார்கள். மைக் சுற்றி போடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அன்பான ஆண்டோர்களே, நிறைய பேசுனாங்க. கடைசி தருணம், நேரம் குறைவு. முதல்ல அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு பேர் வைக்க வேண்டும். என்ன பேர் வைக்கலாம்? முத்தகி, ரொம்ப தக்வா உள்ளவர்னு வைக்கலாம் பேரை. இல்ல முஹ்சின், உபகாரி பேர் வைக்கலாம். ஆனா அல்லாஹு தஆலா நபிகளாருக்கு தேர்வு செய்த பெயர் முஹம்மத். முஹம்மது என்றாலே புகழப்பட்டவர், புகழப்படுகிறவர், காலமும் காலமும் புகழ்ந்து கொண்டே இருக்கப்படுகிறவர் என்றால் அப்ப அந்த பேரை அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படின்னா நாம் புகழ்கிறோம் என்றுதான் அர்த்தம். முன்னாடி ஆரம்பத்தில் வாழ்ந்த அன்பியாக்கள் புகழ்ந்தாங்க, சஹாபாக்கள் புகழ்ந்தாங்க, பின்வரக்கூடிய உம்மத்தும் புகழும்னு தான் அந்த பேரை அல்லாஹ் தஆலா தேர்வு செஞ்சான். அது மட்டும் இல்லாம ஃபலாயிலே அமால் ஜக்கரியா மௌலானா எழுதிய அந்த கிதாப் நம்முடைய தாவத்துடைய உழைப்புல முக்கியமான கிதாப். அந்த கிதாபுல மூலத்துல ஃபலாயிலே தரூதுன்னு ஒன்று இருக்குது. தமிழகங்கள்ல மொழிபெயர்க்கப்படவில்லை. ஃபலாயிலே தரூது ஸலவாத்துடைய சிறப்புகள் என்ற அடிப்படையில் தமிழ்நாட்டிலே ஸலவாத்தின் மகிமைகள், ஸலவாத்தின் சிறப்புகள் என்ற அடிப்படையிலே அதுவும் சொல்லப்படுகிறது. நாம் அதை கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பேர் வச்ச விஷயத்துக்கிட்டே வந்த நம்முடைய ஊர்ல நபி புகழுக்கு என்ன அடிப்படை என்றால், நபி புகழுக்கு அடிப்படை நம்முடைய பெயர்களால் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நபியின் பெயரை வைத்து நபியுடைய வழியிலே அவங்க பேசினாரு. பேசுறாங்க, சுன்னத்து இல்ல, அது இல்ல, இது இல்ல, அப்படி இல்ல, இப்படி இல்ல. ஒரு விஷயத்தை வழங்கணும், உம்மத்தை ஆர்வமூட்ட வேண்டும். நபியுடைய சுன்னத்தான வழிமுறை குறை காணுவது என்பது நபியுடைய வழிமுறை அல்ல. நபியுடைய பெயரை வைத்து, நபி வழி மன்றம் என்ற பெயரை வைத்து நபியுடைய சுன்னத்தை ஏறத்தாழ 100 குடும்பங்கள் அளவிற்கு இந்த ஊர்ல நபியுடைய புகழை உயர்த்துகிறார்கள் என்றால் நாம் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டுமா, அந்த குறை சொல்லித்தெரிய வேண்டுமா? நபியுடைய சுன்னத் ஒரு சாதாரண உணவிலே கூட குறை என்றால் கூட அந்த குறையை சொல்ல மாட்டாங்க, அன்பாக சாப்பிடுவாங்க. எந்த அளவு தெரியுமா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. விசாரிக்கப்பட்டப்ப இப்னு அப்பாஸ் நல்ல மனிதர் தான், ஆனா அவங்களோட கொள்கையில கொஞ்சம் அசால்ட்டா இருக்கிறாங்க. நபியுடைய அற்புதமான
அடிப்படை. அதனால் நாம் குறைகளை ஆராயக்கூடாது, நிறைகளை பார்க்கணும். அது சொன்னாங்க 44 லட்சம் ஸலவாத் ஓதப்பட்டிருக்கிறது. அதை புகழாமல், புகழ மனம் வராமல் நாளைக்கு ஓத மாட்டாங்க, இன்னைக்கு ஓதனாங்களே அதையாச்சும் நீங்க ஏற்றுக்கலாமா இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நபியுடைய புகழிலே நாம் பங்களிக்கிறோம். இன்னும் வளர வேண்டும் என்பதிலே கருத்து அல்ல, வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அன்று ஒரு மீலாது விழா, இன்று ஒரு மீலாது விழா. இந்த மீலாது விழா மூலமாகத்தான் நபிகளுடைய புகழ்களை எடுத்து நாம் உரைக்கிறோம். அந்த அடிப்படையில் நாம் நபிகளை புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று புகழ்ந்த விஷயத்தை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி. வாயால் புகழ்வது, நாவால் புகழ்வது. சில பேருக்கு தொழுகையில எப்படி முடிஞ்சவங்க நின்று தொழுகுவாங்க, முடியாதவங்க அமர்ந்து தொழுகுவாங்க. அந்த மாதிரி நபியுடைய புகழ் விஷயத்திலே அவங்க தக்க அளவுக்கு புகழ்றாங்க. ஆனால் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ நபிகளாரை புகழ்ந்து கொள்ளக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா தொழுகையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் நபியை புகழ்ந்தவர் ஆகிறார். நாம் நபியை புகழ்றோமா இல்லையா? குறைஞ்சபட்சம் ஜும்ஆ அன்னைக்கு நாம் எல்லாம் பள்ளிக்கு வருகிறோம், அல்லாஹ்வை தொழுகிறோம். நாம் அந்த பள்ளியிலே அமர்ந்து ஸலவாத்தை சொல்கிறோமா இல்லையா? அதே போன்று அந்த யாருக்கு எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு நபியுடைய புகழில் நாம் பங்களித்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அதே மாதிரி பூசரி இமாம் எழுதிய புர்தா என்ற அற்புதமான கிதாப். ஒரு காலத்தில் புர்தா ஓதுறது ஷிர்க்குன்னு சொன்னாங்க சில நபர்கள். ஆனால் கொரோனாவுடைய காலத்தில் நன்றாக கவனிக்க வேண்டும். கொரோனாவுடைய காலத்தில் கொரோனாவுடைய அந்த நோயின் தீவிரம் அதிகமானதால் சில மாற்று கொள்கை உள்ளவர்கள் நபியை மௌலூது ஓதுவது கூடாது, அதெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன நபர்களும் கூட கொரோனாவுடைய அந்த வீரியம் அதிகமான உடனேயே சில வீடுகள்ல, உங்களுக்கே தெரியும், சில வீடுகள்ல அந்த மாற்று கொள்கை உள்ளவங்க கூட புர்தாவை கையில் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏனென்றால் நபியின் புகழ் அங்கு தேவைப்படுகிறது, நபியின் புகழ் அங்கு முக்கியமாக கவனிக்கப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய நடுவர் அவர்களே, நேரத்தின் காலம் அது முடிந்து விட்டது. அதனால் நான் கடைசியாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நம்முடைய மக்கள் நபியுடைய புகழிலே இப்பதான் வளர்ந்துகிட்டே வர்றாங்க. இவங்களை குறை சொல்லி தாழ்த்திடாதீங்க. நீங்களாம் போகல, நீங்க போக மாட்டீங்க என்று சொல்லாதீங்க. ஆர்வம் ஊட்டுங்கள். நபிகளுடைய சொல் அது பகல் நல்ல வார்த்தையை பேசுங்க, புகழ்றாங்க சொல்லுங்க. அவங்க புகழ்வாங்க. ஒரு மாணவனை, ஆவேசமானவனை, 35 மார்க் இருக்கிற மாணவனை நல்லா படிப்பான்னு 50 எடுப்பான். என்னடா படிக்கிற 35 எடுத்திருக்கா போட்டா அவன் இன்னும் கீழே போயிடுவான். அதனால உங்கள் தீர்ப்பு என்பது சமுதாயத்திற்கு தெளிவாக அமைய வேண்டும். நம்ம நாயகத்தின் புகழிலே நம்முடைய பங்கு என்பது வளர்கிறது என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ரெண்டு அணியரும் சிறப்பான முறையிலே தங்களுடைய வாதங்களை வைத்தார்கள். தீர்ப்பாக நானும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்குவேன். அவங்களுக்கெல்லாம் டைம் சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. நேரமும் நெருங்கிய நேரம் ஆயிடுச்சு. நபிகளாரை புகழ்வது, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. எதிரியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்ன உடனே அவர் முதலில் புகழ்கிறார். அரபகத்துல எதிர்க்கிறவங்க முஹம்மது கெட்டவர் அப்படின்னு சொல்லுவான், பிடிக்காதவன் முகம்மது கெட்டவர்னு சொல்லுவான். முஹம்மது அப்படின்னாவே புகழுக்குரியவர்னு அர்த்தம். அல்லாஹ் அந்த பேர்லயே அந்த அமைப்பை வச்சுட்டான். முஹம்மத் புகழுக்குரியவர். புகழுக்குரியவர் கெட்டவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? புகழுக்குரியவர் சொல்லிட்டு உயர்வா சொல்லிட்டு கெட்டவர் அப்படின்னு சொன்னா அது பொருத்தமாவே ஆகாது. முஹம்மத் மோசமானவன் எதிரிகள் சொல்லுவான், அஸ்தக்ஃபிருல்லாஹ். புகழுக்குரியவர் மோசமானவர் அப்படின்னு அர்த்தம் வரும். முஹம்மது என்ற பெயரை அல்லாஹ் தேர்வு செய்ததே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு புகழ் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ எல்லோரும் புகழ்கிறார்கள். மட்டுமல்ல,
மற்ற தலைவர்களை போன்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் மக்களுடைய ஆதரவு சேர சேர செல்வாக்கு உயரும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயரை சொல்லுவதால், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவதால் நமக்குத்தான் செல்வாக்கு கூடும். அதனாலதான் குர்ஆனில் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள்னு வெறுமனே சொல்லாம இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு, அல்லாஹுவும் மலக்குமார்களும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். உங்களுதெல்லாம் நீங்க விரும்பினா அதோடு இணைஞ்சிக்குங்கன்னு அர்த்தம். அல்லாஹுவும் மலக்குகளும் ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அதற்கு பிறகு யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி, முஃமின்களே நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்னது ஸலவாத்து சொல்லுவதால் நாம் தான் புகழ் பெறுகிறோம், நாம் தான் உயர்வடைகிறோம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நறுமணமான பூவோடு நார் சேர்ந்தால் நாருக்கும் மனம் கிடைக்கும். கஸ்தூரி அது வைத்திருக்கிற இது பேப்பராக இருந்தாலும் அது பாக்ஸாக இருந்தாலும் கஸ்தூரியோடு சேர்கிற அந்த எதில் வைத்திருக்கிறோமோ அதற்கும் மனம் கிடைக்கும். முஹம்மது என்ற நறுமணத்தோடு நாம் ஸலவாத்து சேருகிற பொழுது அவர்களின் நறுமணம் நமக்கு கிடைக்கிறது. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கும். நாமெல்லாம் நார்கள் அழுகி போகின்ற நார்கள் நாமெல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்து சொல்லுவதால் அந்த நார்கள் மனம் பெறுகிறது என்பதை பார்க்கிறோம். இப்ப நிறைய சொன்னாங்க, ஒரு கூட்டம் எதிர்க்கிறது. ஆமா, ஒரு கூட்டம் எதிர்க்குது. எப்படி எதிர்க்குதுன்னு சொன்னா ரொம்ப ஓவரா, அதுக்கு ஒரு ஹதீஸ் வேற ஆதாரமா சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொன்னாங்களா, மரியமின் மகன் ஈசாவை புகழ்ந்ததை போன்று நீங்கள் என்னை புகழாதீர்கள். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு தான் நீங்க மௌலிது ஓதாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. அந்த ஹதீஸுடைய தெளிவான அர்த்தம் மேலோட்டமாகவே தெரியும், பாமரருக்கும் தெரியும். மரியமின் மகன் ஈசாவை புகழ்ந்ததை போன்றுனா, மரியமின் மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாமை எடுத்த உடனே கடவுள் மாதிரி தான் பார்த்தாங்க. இறைவனின் மகன், குமாரன், இறைவனின் தேவகுமாரன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உம்மத்து யாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படி சொன்னதே இல்லை. இறைவனுக்கு நிகராக ஷிர்காக சொன்னதே இல்லை. கலிமா, அடிப்படையான கலிமாவிலேயே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அவர்கள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த உம்மத் அல்லாஹுடைய ரசூலை அளவுக்கு அதிகமாக ஷிர்கு வரை புகழ்ந்ததே இல்லை. நாம இன்னைக்கு மௌலூது ஓதுறோம், புகழ்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம மௌலூது நிலைமையில நிறைய சொன்னாங்க. இப்ப சமீபத்தில் அதற்கு துவா ஓதும்போது ஒரு மிஸ்டு கால் கொடுங்க. மஜ்லிஸ்லயே அமர்ந்திருந்தாலும் நாம பெருசா ஸலவாத்தெல்லாம் சொல்றதில்லை. மௌலிது ஓதும்போது பாருங்க, மௌலிது வீட்டுக்காரர் கூடயே தான் இருப்பாரு. மௌலிது மஜ்லிஸ்லேயே அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதால் நன்மை கிடைக்கும். ஸலவாத் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்மை. அதில் ஆக உயர்ந்த நன்மை என்று சொன்னால் 2 பைத்துக்கு இடையில ஸலவாத் வருதா இல்லையா, அந்த ஸலவாத்துக்கு ஆக உயர்ந்த சவாப். 2 பைத்துக்கு இடையில பைத்து ஓதுவது சவாபு, நன்மை. 2 பைத்துக்கும் இடையில் வருகிற ஸலவாத்து அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டது, நபிமார்களால் சஹாபாக்களால் அங்கீகரிக்கப்பட்டது, ஆக உயர்ந்த ஸலவாத்து. அதையே நாம என்ன செய்யறோம், சொல்றதில்லை. சாமியே உட்கார்ந்துருப்பார். 2 பைத்துக்கள்ல ஸலவாத்து வரும்போது பாத்தீங்கன்னா அமைதியாக ஸலவாத்து சொல்றதில்லை. துஆ ஓதும்போது கையெல்லாம் தூக்குறது இல்லை, கீழே வச்சுக்குவார். இப்படி எப்படியாவது ஜாடமாடியா கையை தூக்குங்க. துஆ ஓதும்போதும் துஆ ஓதுறதும் அவங்க வேலை, மௌலூது ஓதுறதும் அவங்க வேலை, ஸலவாத் ஓதுறதும் அவங்க வேலை. நம்ம வேலை என்னன்னா, வந்தீங்களா வாங்க, சரி போயிட்டு வாங்க, அவ்வளவுதான். நம்முடைய வீட்டிலே பரக்கத்திற்காக ஓதுகிற அந்த நிகழ்ச்சியிலே நாமும் பங்கெடுத்து
முன்னாடி எல்லாம் அந்த வீட்டுக்காரங்களும் உட்கார்ந்து மௌலிகை ஓதுவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மௌலிகை கண்டா தூரமா செலவாத்து சொல்லுகிற நிலை கூட குறைந்து போயிருப்பதை பார்க்கிறோம். அப்போ தேய்கிறது அப்படின்னு சொல்றதா இல்லை மௌலிகை மட்டுமே ஒரு அளவா? 12 நாட்கள் மௌலிகை எல்லோருமே ஓதிவிட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்ந்ததாக ஆகிவிடுமா? அது மட்டும் அளவா அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய ரசூல் புகழ் எல்லா நேரத்திலும் அது ஓதப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. மௌலிதும் அதில் ஒரு பார்ட், அவ்வளவுதான். ரபியுல் அவ்வல்ல ஓதுகிற மௌலிது அல்லாஹ்வுடைய ரசூலை புகழ்வதில் அது ஒரு பார்ட். எல்லா நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸலவாத்து சொல்லுகிறோமா இல்லையா? அது அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது புகழ். இன்னும் சொல்ல போனா தாவத் தப்லீகுடைய உழைப்புல காலை மாலை தஸ்பீஹாத்துன்னு சொல்லி தருவாங்க. அந்த தஸ்பீஹாத்துல 3ஆம் கலிமா 100 தடவை, ஸலவாத்து 100 தடவை, இஸ்திக்ஃபார் 100 தடவை. அதில் ஈடுபடுகிற முஃமின்கள், அதில் உள்ளவர்கள், அன்றாடம் அமல் செய்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் நபியின் மீது 200 முறை ஸலவாத்து சொல்லுகிறார்கள். நாமும் ஸலவாத்து சொல்றோம். தாவத்துடைய உழைப்புல 100 முறை ஸலவாத்து, காலை மாலை தஸ்பீஹில ஸலவாத்து தான் ஆக உயர்ந்த புகழ். எல்லா நாளும் ஸலவாத்து சொல்லப்படுகிறது. தொழுகையில ஸலவாத்து இல்லாத தொழுகையை பார்க்கவே முடியாது. ஸலவாத்து இல்லாம தொழுகையை முடிக்க முடியாது. எந்த தொழுகை, பரந்து, வாஜிபு, சுன்னத்து, நஃபில் எல்லாத்துலையும் தரூத் இப்ராஹிம் ஓதாமல் தொழுகை முழுமை பெறாது. ஸலவாத்து இல்லாமல் ஜனாதா தொழுகை உட்பட ஸலவாத்து ஓதினால்தான் தொழுகை முழுமை பெறும். அதே மாதிரி இன்றைக்கு தலைப்புக்குள்ள வந்துடுற நமது பங்களிப்பு எப்படி இருக்குது? தேஞ்சிருக்குதா, வளர்ந்துருக்குதா? நமது பங்களிப்பு எப்படி இருக்குது? சமீப காலமா நம்ம பார்க்கிறோம். சமீபத்தில் அவினாசியில பேசும்போது கூட சொன்னாங்க, 950 பேர்கள் கட்டுரை போட்டு எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி 950 பேர்கள் எழுதினாங்க. அதுல 50 பேர் மாற்று மத சகோதர சகோதரிகள். 50 பேர் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி எழுதினாங்க. அதுல 3வது பரிசு கோவையை சேர்ந்த ஒரு மாற்று மத சகோதரி 3வது பரிசு. ஆறுதல் பரிசுல 3 பேர் மாற்று மத சகோதரி சேர்ந்தவங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழ் மௌலீதின் மூலமும் வெளிப்படுகிறது, அன்றாடம் ஸலவாத்து ஓதுவதிலும் வெளிப்படுகிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து மனனம் செய்து, படிக்கிறது மேலோட்டமா படிச்சுட்டு அடுத்த பக்கத்து திருமணம்னு மறந்துடும். ஆனா அந்த தேர்வுல போய் கலந்துக்கிறாங்களா இல்லையா? படிச்ச புத்தகத்தை 950 பேரும் உள்ளத்துல அப்படி நிறுத்தணும். நபியுடைய பிறப்பு, இறப்பு, வாழ்க்கை, மக்கா வாழ்க்கை, மதினா வாழ்க்கை எல்லாத்தையும் அப்படி உள்ளத்தில் நிறுத்தினாதான் எழுத முடியும். எழுதுவதற்கு தயாரானார்கள் என்று சொன்னால் நபியின் புகழை உள்ளத்திலே ஏற்றி வைத்திருந்தார்கள். வரலாற்றை ஏற்றுவதின், உள்ளத்தில் ஏற்றுவதன் மூலம் நபியுடைய புகழை அவர்கள் உள்ளத்திலே கொண்டு வந்தார்கள். வரலாற்றின் மூலம் நபியுடைய புகழ். அதே மாதிரி ஈரோட்டில் ஒரு அம்மா ரவுதாவுக்கு உம்ராவுக்கு போறதுக்கு முன்னாடி நாம எத்தனை ஸலவாத்து ஓதிருக்கிறோம்? 44 லட்சம். 70 லட்சம் ஸலவாத்து ஓதிவிட்டு அந்த அம்மையார் உம்ராவிற்கு சென்று நபியுடைய தர்பாரிலே, மதீனாவிலே, ரவுதாவிலே சென்று துஆ செய்கிறார். ஒரே ஒரு பெண்மணி 70 லட்சம் ஸலவாத். அதே மாதிரி இப்போ தேய்கிறதுன்னு பேசினாரா இல்லையா நம்ம அப்துல் ரஹ்மான் பைசி? கடந்த 3 வருஷமா ஒரு வருஷம் 48 லட்சம் ஸலவாத்து அவருடைய முயற்சியால் ஓதப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு வருஷம் 36 லட்சம் ஸலவாத்து அவருடைய முயற்சியால் ஓதப்பட்டிருக்கு. இந்த வருடம் 8 லட்சம் ஸலவாத்து ஓதியிருந்தாங்க. அதை வச்சு தேய்க்கிறதுக்கு முடிவு செய்ய முடியாது. அவருடைய முன் உழைப்பால், அவருடைய அந்த ஐடியாவால் அந்த ஃபார்மை வாங்கி தான் நபி வழி மன்றம் கையில் எடுத்தாங்க. ஒவ்வொரு வீடு வீடாக கொண்டு போனாங்க நபி வழி மன்றம். சிறுவர்கள்லாம் ஒவ்வொரு வீடு வீடாக போனாங்க. நபி வழி மன்றத்துடைய பல்வேறு சேவைகள், சமுதாய சேவைகள் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அந்த சென்ற வாரம்
அட்டவணை மஸ்ஜிதில் வச்சு துவா செய்யும் போது அவர் 8 லட்சம் தான் ஓதிந்தார் இந்த வருஷம். அதை வச்சு தான் தேய்கிறதுன்னு வந்துட்டாரோ என்னமோ தெரியல. அவருடைய முன்னெடுப்பால் வழிகாட்டுதலால் 59,59,800 செலவாத்துகள் சென்ற வாரம் ஓதப்பட்டு, அதற்கு பிறகு மஜ்லிஸிலும் செலவாத்து ஓதப்பட்டு துவா செய்யப்பட்டது. அப்படியாவது வளர்ந்து சொல்லி செய்கிறார். இப்போ இந்த மஜ்லிஸ்ல 44,97,700 45 லட்சத்தை தாண்டிடுச்சு. 45 லட்சத்தை தாண்டிடுச்சு. இப்போ சுமார் 45 லட்சம் செலவாத்துகள். இவ்வளவு செலவாத்துகள் ஓதப்பட்டிருக்கிறது, நபியுடைய புகழ் பாடப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. தேய்கிறதுன்னு சொன்னோம்னா அடுத்த வருஷம் ஓதுவாங்களா அப்படின்னு யோசனையா இருக்கு. பல லட்சம் செலவாத்துக்கள் ஓதப்பட்டு அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது புகழை உயர்த்துவதற்கு ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. நிறைவானது என்று சொல்லவில்லை. ஆகவே பல லட்சம் செலவாத்துக்கள் இன்னும் வாட்ஸ்அப்ல நீலகிரி மாவட்டத்திலிருந்து 2 கோடி செலவாத்து அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யப்பட்டு ஒவ்வொரு ஊர்ல இருந்து போன் வந்துகிட்டே இருக்கு. காலையில வரைக்கும் பார்த்தேன், கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்கி விட்டது செலவாத். 1 கோடியை நெருங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய நபியை புகழ்வதை 1 கோடியை நெருங்கி இருக்கிறது. இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது நபியுடைய புகழ், நபியை புகழ்வதில் நமது பங்களிப்பு வளர்கிறதே 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாக்கு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.